நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேன எல்லா உயரும் தொலையெடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலவன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்க தூக்குசீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னீர் எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார்மொழி அம்மன் திரு நனாவுரையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் பெருங்கருணை நாயுடனவர் அவிநாசியப்பருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய கொடார் திருவடி தாமரைகளை கண்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணி ஐயாவுடைய திருவடிகளை நேர இணைந்து அடியருடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் கண்ணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொன்று புராணத்திலே கண்ணப்பநாயனாருடைய திருச்சரிதத்தை நாம் சிந்திச்சுட்டு இருக்கோம். கண்ணப்பநாயனாருடைய திருச்சரிதத்தில் நாயனாருக்கு 5 வயது முடிந்து அவருக்கு அந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அவருக்கு ஒரே கலை என்னன்னா வில்வித்தை தான். வில்வித்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. அதை ரொம்ப சிறப்பா பயின்று கொண்டு வருகிறார் நம்முடைய நாயனார். அப்படி பயின்று கொண்டு வருகின்ற பொழுது வில்விழா எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நாகன் வேடுவ அரசனா இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் செய்தி தெரிவித்து எல்லாரும் வர்றாங்க. மிக சிறப்பாக வில்விழா எடுக்கிறாங்க. வேடர்குலத்திலே ஒரு மூதாட்டியாக இருக்கக்கூடிய அவங்க குலத்துக்கு ஒரு மூதாட்டியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவை பெரிய அம்மாவை வர சொல்லி நாயனாருக்கு சேடைகள் எல்லாம் சாற்றி அவரை இந்த வில்வத்தை பயிற்று தொழிலிலே ஈடுபடுத்துகிறார்கள். இப்ப அவர் வில்ல காப்பு செய்யணும். முதல்ல வில்லை வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி காப்பு செய்வாங்க. அந்த காப்பு எல்லாரும் எப்படி செய்வாங்க அப்படின்னா சாதாரணமா காப்பு செய்யறதுன்னு உண்டு. நம்முடைய நாயனாருடைய சிலையை புலியின் நரம்புகளாலே காப்பு செய்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவர் சொல்றார். அது நாயனார் இருக்கக்கூடிய இந்த சிலையானது என்ன செய்ய போகுது அப்படின்னா பெருமானுக்கு அமுது கொண்டு வருவதற்காக பயன்பட்டது, இறைவனுக்கு மலர் பறிப்பதற்காக பயன்பட்டது. ஆனா சிவபெருமானுடைய இது மேருமலை என்று சொல்லக்கூடிய இமயமலை பார்க்கடலை கடைகின்ற பொழுது இமயமலையை அங்க மத்தாக, வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு கயிறாகவும், தேவர்களும் அசுரர்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் கடைஞ்சாங்க. அப்படி கடைகின்ற பொழுது என்னாச்சு அப்படின்னா முதல்ல நஞ்சு வந்தது, அதற்கு பிறகு அமிர்தம் வந்தது. நஞ்சு வந்தது இறைவன் உண்டார், அமிர்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தார். இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா அப்படி தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைந்து அந்த நஞ்சை சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க. ஆனா கண்ணப்பநாயனருடைய கையில் இருக்கக்கூடிய வில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா காண ஊனை, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகங்களுடைய அந்த ஊனையெல்லாம் அமுதமாக மாற்றி கொடுத்தது என்று சொல்லி நமக்கு இந்த இடத்துல சொல்றாருங்க. வான்மையில் சமைத்து கொண்டு படைக்களம் விளைஞர் ஏந்த தேனலர் கொன்றையாகும் திருச்சிலை செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிலை காப்பு செய்யறது இந்த புலி நரம்பினாலே காப்பு செய்தார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. வான்மையில் சமைத்துக் கொண்டு அதாவது உரிய தன்மையில் படைக்கழத்தை அமைத்து ஏந்த தேனுடன் அலர்கின்ற கொன்றை இணைந்த பெருமானுடைய திருச்சிலை ஆகிய செம்பொன் மேருமலையானது. அதாவது பார்க்கடலை கடைந்த பொழுது அங்கு மத்தாக இருந்தது என்ன அப்படின்னா மேருமலை தான் மத்தாக இருந்தது. இமயமலை, பெருமான் இருக்கக்கூடிய இமயமலையை அங்க மத்தாக கடையிறாங்க. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் அசுரர்கள் கடையிறாங்க. அப்படி கடைகின்ற பொழுது கடலின் நஞ்சமாக்கிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கடையிற பொழுது முதல்ல நஞ்சு வந்தது சிவபெருமானுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட கருணையே இல்லாம தேவர்கள் என்ன செஞ்சாங்க, சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்தார்கள். அதே கண்ணப்பநாயனார் கையில அதே இமயமலை எப்படி வந்திருக்குன்னா வில்லாக வந்திருக்கிறது. அந்த வில் இமயமலையே அங்க மேருமலை வில்லாக கண்ணப்பநாயனாருடைய கைக்கு வந்த பொழுது என்ன செய்ய போறாரு கண்ணப்பநாயனார்,
அந்த வில்லின் மூலமாக மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அந்த ஊனை எப்படி மாற்ற போறாரு? அமிர்தமாக மாற்றி பெருமானுக்கு கொடுக்க போறாராம். சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டுல சொல்றார், தேனலர் கொன்றையார் திருச்சிலை செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சமாக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் அப்படின்னு சொல்லி, அதாவது மிருகங்களுடைய ஊனை எல்லாம் எப்படி மாத்தினாராம் கண்ணப்ப நாயனார்? அமிர்தமாக மாற்றினார். எப்படி அமிர்தமாச்சு தெரியுங்களா? அவர் வாயில வச்ச உடனே அமிர்தமாயிருச்சு. எல்லா இறைச்சி என்ன செஞ்சாரு? அப்படி வாயில வச்சு அதுக்கி பார்த்து சாப்பிட்டு பார்த்தாருன்னு சொன்னா பிராணம் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கி பார்த்தல் வேறுங்க. பல்லினில் அதுக்கி நாவில் பலகை இனிமை பார்த்துன்னு தான் சேக்கிழார் பெருமாள் சொல்ற. சாப்பிட்டு பார்த்தாருன்னு சொன்னா பிராணம் போய் தப்பா போயிடும். சாப்பிட்டு பார்க்கல, புகையிலை அடக்கிற மாதிரி அடக்கி பார்த்தாங்க. அடக்கி அதுல சுவையான கரியமதெல்லாம் சாமிக்கு, சுவை இல்லாதெல்லாம் அவர் சாப்பிட்டாருன்னா அப்படியெல்லாம் இல்ல, அது தூக்கி வெளியில போட்டார். சுவை இல்லாததெல்லாம் அவரு சாப்பிடல, அவர் வாய்க்குள்ள எதுவுமே போகல, எல்லாமே சாமிக்கு தான். அதான் கொடுவிய தசைகள் எல்லாம் கோடிலில் தெரிந்து போர்த்தந்து அழலூர் பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகது நாயனரை அமுது செய்தார்களும் என்றார். அப்படிதான் அமுது படைச்சது. சாப்பிட்டு பார்த்து படைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டிமன்றம் பேசுறீங்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்து படைச்சாருன்னு புராணத்துல எங்கேயும் இல்ல. அதுக்கி பார்த்தார் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்குதல் அப்படிங்கிறது வேற, சாப்பிடுறதுங்கிறது. புகையில யாராவது சாப்பிடுவாங்க? புகையில யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கி தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு அந்த எசன்ஸ் மட்டும்தான் உள்ள போக. அது மாதிரி கண்ணப்ப நாயனார் சாப்பிட்டு பார்க்கல, ஏன்னா அவர் 6 நாள் எதுவுமே சாப்பிடல அப்படிங்கிறது தான் புராணம். இறைவனை பார்த்து 6 நாள் அன்னாகாரம் எதுவுமே கிடையாது. அதான் அந்த இடத்துல காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் என்று சொல்லி சொல்றாரு. வினைஞர் பான்மையில் படைக்கலம் சமைத்துக் கொண்டு ஏந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வினைஞர்னா படைக்கலம் சமைக்கும் பண்புடைய கைவன்மையுடையோர் என்று சொல்லி, பான்மைன்னா இங்கு ஈண்டு ஊழின்படி நியதியின்படி. அப்படி பான்மைனா நியதிங்க, அதாவது பான்மை அப்படின்னு பல இடங்கள்ல வருங்க. எங்க வருதுன்னா இதுல வருது, சுந்தரருடைய புராணத்துல பரவினாச்சியாரை பத்தி சொல்ற பொழுது வருதுங்க. பரவினாச்சியாரை பத்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவாருங்க, சேக்கிழார் பெருமான் அங்க சொல்றாருங்க, அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விரி கடைகூட்ட பறவையாரும் கண்டார். பண்டை அப்படிங்கிறது என்னன்னா போன பிறப்பு, பான்மை அப்படின்னா அதற்கு முன்னாடி பழைய அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. பண்டை விரி கடைகூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னு சொல்லி சொல்வார். அது மாதிரி இது நியதியின்படி என்ற குறிப்பு தருதல். முன்பு அர்ச்சுனனாய் இருந்த நாயனார் இறைவனை அடைதல் பொருட்டே இப்பிறப்பில் வேடராய் வந்தார் என்று சீகாழித்தி புராணம். அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? புராணத்துல நேரடியா இல்ல, அர்ஜுனன் தான் கண்ணபுரம் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல எங்கேயும் இல்ல. ஆனா சீகாழித்தி புராணத்துல இருக்கு. சீகாழித்தி புராணத்துல அர்ஜுனன் தான் கண்ணபுராக அப்படிங்கிறது இருக்கு. அதை மெய்ப்பிக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ஆப்பகுடல் பக்கத்துல பெருந்தலையூர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த பெருந்தலையூர் சிவாலயத்துல கண்ணப்பர் சிலையும் இருக்கும், அர்ஜுனன் சிலை இருக்கு. முதல்ல அர்ஜுனன் சிலை இருக்கும், அதுக்கடுத்து கண்ணப்பர் வேற எங்கேயும் இல்ல. நம்ம ஈரோடு மாவட்டத்துல ஆப்பகுடல் பக்கத்துல அந்த கோயில் இருக்கு. இப்பதான் குடமுழுக்காச்சு, 2 வாரத்துக்கு முன்னாடி குடமுழுக்காச்சு, அங்க இருக்கு. ஆமா, கண்ணப்பர் தான் அர்ஜுனன் அப்படிங்கறதுல ஐயப்பாடு இல்ல. ஆனா பெரிய புராணத்தில் இல்ல, பெரிய புராணத்துல சொல்லப்படல, சீகாழித்தி புராணத்தில் இருக்கு, கோயில் புராணத்தில் இருக்கு. அந்த மாதிரி இறைவனை அடைதல் பொருட்டு பிறப்பில் வேடராய் வந்தார் என்று சரிதம் சொல்லுவது. பெரிய புராணத்துல எப்படி இருக்குன்னா, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டுன்னு சொல்லி, போன பிறப்புல தவம் செஞ்சார் அப்படின்னு இருக்குது. போன பிறப்புல எப்படி இருந்து தவம் செஞ்சார் அப்படின்னா அர்ச்சுனனாக இருந்து தவம் செய்தார் அப்படிங்கறதா நமக்கு புராணம். அப்படிதான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஊழினை பற்றி இங்கு இவர் கையில் வில் பிடிப்பிக்க இதுவே இறைவனுக்கு ஊனினை அமுதமாக செய்தது, இவரையும் அமுதம் பெருமித்தது என்று சொல்லி காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. நம்ம ஏற்கனவே தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைந்து அவங்க சாமிக்கு நஞ்சு கொடுத்தாங்க. ஆனா கண்ணப்ப நாயனார் அதே மேருமலையை கையில வில்லாக வைத்து ஊனையே அமிர்தமாக மாற்றி கொடுக்கிறார். ஊனையே அமிர்தமாக மாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி வன்னையடி வாயன்கண் வைத்து அப்படின்னு சேக்கிழார் பெருமாள். அப்படின்னா ஒரு வேள்வி, ஒரு குடும்பத்துக்கு வேள்வி நடக்குதுன்னு வச்சுங்களேன். வேள்வியில என்ன செய்வாங்க, எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல அவி கொடுப்பாங்க. ஒவ்வொரு கடவுளுக்கு அவி கொடுப்பாங்க. எண்ணிறந்த கடவுளுக்கு எரிய
வண்ண எரி வாயின்கண் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து வாய் மாதிரி அதை எரி கொடுக்கறது. அந்த எரியில தான் சாமிக்கெல்லாம் வந்து அவி கொடுக்கணும். அது மாதிரி கண்ணப்ப நாயனார் வாயில வச்சது அப்படி இருக்குதுன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். எப்படி கும்பாபிஷேகத்துல அந்த எரியின் மூலமாக சாமிகளுக்கு அபி போச்சோ, அது மாதிரி கண்ணப்பருடைய வாயில வைச்ச பொழுது அந்த அமிர்த அந்த ஊனெல்லாம் வந்து ஊனாமதம் எல்லாம் தூய்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சேக்கிழார். பின்னாடி வருதுங்க. அதான் காணமும் அமுதமாக்கும் சிலை என்று சொல்லி சொல்றார். பொன் மேருமலையினை சிவபெருமான் திரிபுரம் எரித்த காலத்தில் வில்லாக கை கொண்டார் என்பது. ஆமா, திரிபுர சம்கார காலத்துல வந்து மேருமலை தான் வில்லாக இருந்தது. சிவபெருமான் கையில் இருந்த வில் என்னன்னா மேருமலை தான் வில்லாக இருந்தது என்று சொல்லி, அந்த மேருவே பின்னர் நாயனாரது கையில் சேர்ந்த போது சிவபெருமானுக்கு ஊனினை அமுதமாக்கி கொடுத்தது என்றபடி, சிவபெருமானது திருச்சிலை கடல் கடைந்த தேவர்களது கரத்தில் நின்றபோது விரும்பத்தக்க நல்ல அமுதத்தை விடமாக்கியது. ஆகவே நாயனார் திருக்கையில் வந்தபோது விரும்பத்தகாத தீமை வயப்பதாக விளக்கப்பட்ட பொருளாகி ஊனினை அமுதமாக்கு உதவிற்று என்று சொல்லி பாருங்க. தேவர்கள் கையில் இருந்த பொழுது அமிர்தமே நஞ்சாக மாறி நஞ்சாக பெருமானுக்கு கொடுத்தது. இதே நாயனார் கையில் அது வந்து வருகின்ற பொழுது வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஊனு அமுதமாக மாறியது. பெருமான் வந்து அதை ஏத்துக்கிறாரு. சாமி ஏத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு வினா இருக்குது இல்லையா? கடைசி பாட்டுக்கு முன்னாடி பாருங்க, அதுல போட்டிருக்கிறார் என்ன, காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போது 180வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 179 180 இருக்கும் பாருங்க. காணவும் அமுதமா அதுன்னு சொல்றாருங்க. காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உகந்தையர் உற்றுமின் பிடிக்கும் போதுனாரு. அப்படின்னா உகந்தன்னா என்ன அர்த்தம்? ஏற்றுதான்னு அர்த்தம். ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, கண்ணப்ப நாயனார் தான் படைச்சாரு, சாமி ஏத்துட்டாரா அப்படின்னா ஏத்துட்டாரு. நம்ம எல்லாம் படைச்சா ஏத்துக்க மாட்டாரு. கண்ணப்ப நாயனார் படைச்சதை ஏத்துட்டாரு. ஆமா, காணவர் பெருமானார் கண்ணிடம் தப்பும் போது ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போது. சாட்சி யாரு? ஞானமா முனிவர் கண்டார் இருக்கும் பாருங்க. ஞானமா முனிவர் யாரு? சிவகோசரியார். அதனால தெளிவா புராணத்தை எப்பவுமே தெளிவா இருக்கு. காப்பு சேர்த்தர் அப்படின்னா வில்விழாவின் முடிவில் செய்யும் சடங்காவது சிலையனையும் அதனை பயிலும் மாணவரையும் காப்பிடுதல். சிலைக்கு காப்பு செய்யணும், அதே மாதிரி மாணவனுக்கும் காப்பு செய்யணும். காப்பு செய்யறதுன்னா ஏதாவது திருநீர் அணிவிப்பது, அது ஒரு காப்பு தான், திருநீற்று காப்பு. அப்புறம் வந்து தீய சக்தியில் எதுவும் அணுகாத மாதிரி அவங்க வேடருடைய வழக்குப்படி ஏதாவது செய்வான், காப்பு செய்த அப்படின்னு சொல்லி சொல்றது. சிவபெருமான அதாவது சடங்காவது சிலையினையும் அதனை பயிலும் மாணவரையும் காப்பிடுதல். தினனார் வந்து கையில் காப்பணிதல் என்று சொல்றாங்க. கையில காப்பணிஞ்சதும் சரி, வில்லுக்கு காப்பு செய்தது ரெண்டுமே புலி நரம்புகளால செஞ்சிருக்கிறாங்க. வேடர்கள் அப்படிங்கறதுனால புலி நரம்பால செஞ்சிருக்கிறாங்க. அது அடுத்த பாட்டு. சிலையினை காப்பு கட்டும் தின்புலி நரம்பில் செய்த நலமிகு காப்புனந்தான் நாகனார் பயந்த நாகர் குலம்பிழங்கரிய குன்றின் கோலமுன் கையில் சேர்த்தி மலையுறை மாக்கள் எல்லாம் வாழ்த்து எடுத்து இயம்பினார்கள். எல்லாரும் அப்படியே வாழ்த்தி நாயனாரை புகழ்ந்து வாழ்த்துறாங்க. தினனார் வந்து காப்பு செய்யறதுனால எல்லாரும் வாழ்த்துறாங்க. சிலையினை காப்பு கட்டும் தென்புலி நரம்பில், அந்த சிலைனா வில்லுங்க, வில்லை காப்பு கட்டி அந்த வலிய புலி நரம்பினால் செய்யப்பட்ட நலமிகும் காப்பினை நல்ல வேலையில நல்ல நேரம் எல்லாம் பார்த்து செய்யறாங்க. எந்த ஒரு செயல் செய்கின்ற பொழுதும் அந்த மாதிரி நேரம் பார்த்து செய்யறது வழக்கு. நாகனார் பெற்ற மலையர்களாகிய வேடர்குடம் விளங்க அவதரித்த அரிய மலை போன்ற தென்னனாரின் அழகிய முன் கையிலே கட்டி, அப்படி நாயனாருடைய கையில முதல்ல காப்பு கட்டுறாங்க, புலி நரம்பினாலே காப்பு கட்டுறாங்க. அதற்கு பிறகு அந்த வேடமாக்கள் எல்லாரும் மரபுக்குரிய வாழ்த்துக்களை எடுத்து சொல்லி வாழ்த்தினார்கள். எல்லாரும் வாழ்த்துறாங்க. அந்த காப்பு கட்டியதுக்கு பிறகு வாழ்த்துறாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு குடும்பங்களுக்கு அப்படின்னா காப்பு கட்டுறதுங்கிற வழக்கு இருக்கு இல்லைங்களா? காப்பணிக்கிறது எதுக்குன்னா அந்த வேலை முடியாம நம்ம எங்கேயும் போகக்கூடாதுன்னு அர்த்தங்க. காப்பு கட்டிட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம். அப்படி அல்ல, அந்த அந்த எடுத்த பணி நிறைவாகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்கிறது தான் காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஒரு 10 பேருக்கு கட்டுவாங்க இல்லைங்களா? அந்த வேலையை அவங்க விட்டா அப்புறம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால அதையே கருத்தா செய்யணும். காப்பிடுதல் அப்படிங்கிறது தான். நலமிகு காப்பு, சிலைக்கு காப்பு எந்த புலியின் நரம்பினால் அமைத்தனரோ அதே புலியின் நரம்பினால் தினனாருக்கு காப்பு கட்டினார்கள் என்று சொல்லி, இது அவங்களுடைய வேடர்களுடைய ஒரு மரபு.
நாகனார் பெற்றியால் தவமும் செய்தான் என்று இவரை மகனாராக பெற செய்தவனது உயர்ந்த தவம் பற்றி நாகனார் அப்படின்னு நாகனு தான் எல்லா இடத்துலயும் வரும். இந்த இடத்துல நாகனார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, தின்னனாரையே மகனாக பெறக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறார் இல்லையா. பெற்றியால் தவமும் செய்தான் ஆயிரம் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். முன்னாடியே வந்துருது. அதாவது அவனுடைய பிறப்பினுடைய சார்புல நிறைய குற்றங்கள் செய்தார். யாரு? நாகன். என்ன குற்றம்னா, மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுவது, கொள், எரி, குத்து என்று சொல்லி இருப்பது. ஆனா பல பிறப்புகள்ல செய்த ஒரு தவம் நான் தின்னனாரையே மகனாக பெறக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செஞ்சிருக்கிறார். அதாவது பெற்றியால் தவமும் செய்தான். சொல்லுவாங்க பாருங்க ஒரு சிலர், இந்த பையனை பெற்றுக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னா. அப்படின்னா அந்த குழந்தையினால பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை. இப்ப நாகன் வந்து அப்படி தவம் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனா நாகன் தின்னனாரை பெற்றதுனால அவர் ஒரு பெரிய தவம் செஞ்ச மாதிரி சேக்கிழ பெருமான் நாகனார் அப்படின்னு 6 வீதி போட்டா ரொம்ப பெருசுங்க. பெரியவங்களை தான் 6 வீதி போட்டு சொல்லணும். ஆமா, எல்லாத்தையும் நம்ம வேலுச்சாமியார் எல்லாம் சொல்லக்கூடாது. சென்னை பினார், வையாபுரியார், சொக்கலிங்கனார் இப்படிதான் சொல்லணும். நம்ம சும்மா எல்லாரும் 6 போட்டு கூடாது. புரியுதுங்களா? சென்னை பினார் அப்படின்னா தான் அது ஒரு மரியாதை. வையாபுரியார் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி நம்ம எல்லாரும் வந்து 6 போட்டுக்கூடாது. இந்த இடத்துல நாகனார் அப்படிங்கிற நாகன் தான் புராணத்துல வரும். ஆனா நாகனார்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, தின்னனாரையே மகனாக பெற்றிருக்கிறார். அதனால அதுக்கான ஒரு இது கொடுக்கிறார், ஒரு மரியாதை, ஒரு இது பெருமை கொடுக்கிறார் நாகனார் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் அப்படி போட்டுக்கிறாங்க. 6 போட்டு அப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க. பெரியவங்களுக்கு தான் போடணுங்க. செழிப்பினாருக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமானது. நாகனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்ல நாளோடு நல்வேளையும் பார்த்து நற்செயல்களும் சிறப்புகளும் தொடங்கும் மரபு குறிஞ்சி நில மக்களாகிய பழைய வேடர்கள் நிலவியது. வேடர்களுக்கு நல்ல நேரம் என்னன்னா, கதிரவன் உச்சி நன்ன அப்படிம்பாரு சேக்கிழ பெருமான் பல இடங்கள்ல. அவங்க உச்சி போடுவதுதான் அவங்களுக்கு நல்ல நேரங்க. நமக்கெல்லாம் இப்போ ராகு காலம் இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. வேடர்களுக்கு ஒரே நேரம் உச்சி பொழுது வந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல நேரங்க. கதிரவன் உச்சி நன்ன அப்படின்னு சொல்லி புராணத்துல பல இடங்கள்ல வரும். அது சிவகணை குறிப்பிடாதான் சொல்லியிருக்காரு. குறிஞ்சி நில மக்களாகிய வேடர்களிலும் நிலவியது. வேடர்களில் கதிரவன் உச்சி சேரும் நேரம் நல்வேளையாக கருதப்பட்டது காண்க என்று சொல்லி சொல்றார். அவங்க என்னென்னவெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாருங்க. ஐவன அடிசில் அடுத்த பாட்டுல 34வது பாட்டுல ஐவனாடிசில் வெவ்வேறு அமைந்தன புறம்பாற் சொன்றி மொய்வரை தினைமென் சோறு மூங்கில்வன் பதங்கள் மற்றும் கைவினை கையினராக்கி கடந்த ஊன் கிழங்கு துன்ற செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் வேடர். அவங்க மலை மக்கள், மலைவாழ் மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மலை நெல் சோறு, வெவ்வேறு வகையான புல்லரிசி சோறு, அப்புறம் இந்த மலையில இருக்கக்கூடிய புல்லரிசி சோறு, அப்புறம் மலை விளைவாகிய திணை எல்லாம் அங்க ரொம்ப கிடைக்கும் மலையில இல்லைங்களா. குறிஞ்சி நிலத்துல திணை நிறைய கிடைக்கும், அதனுடைய சோறு. அப்புறம் மூங்கில் அரிசியினுடைய சோறு எல்லாம் இப்போ சிறுதானியம்னு சொல்லி நிறைய விலை போட்டு வாங்கி சாப்பிடறோம் இல்லையா. நம்ம அவங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது. அவங்களுடைய வலிமைக்கு என்ன காரணம்னா, இதெல்லாம் சாப்பிட்றதா அவங்க வலிமையா இருக்கிறாங்க. நம்ம சாப்பிடாதனால இப்படி இருக்கிறோம், நோவாளியா இருக்கிறோம். அப்ப நம்ம வந்து இந்த மூங்கில் அரிசி அது இதுன்றெல்லாம் நாம காசு நிறைய கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். இதெல்லாம் அவங்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பொருள், மலையிலேயே கிடைக்கக்கூடிய பொருள். இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளுங்க. அப்படி மூங்கில் அரிசி, சமைத்தல் தொழில் கைவளவை வேடர்கள் சமைத்து அதோட வந்து ஊன் கலந்துக்குவாங்க, மிருகங்களுடைய இறைச்சி கலந்துக்குவாங்க, அப்புறம் கிழங்கு வகைகள் கலந்துக்குவாங்க, அதுக்கு மேல தேன் கலந்துக்குவாங்க. எப்பொழுதும் வேடர்களுக்கு ரொம்ப பிடித்தது என்ன? தேனுங்க. கணபநாயனார் சாமிக்கு அமுது படைக்கின்ற பொழுது என்ன சொல்வார்னா, தேனுமிது கலந்தது தித்திக்கும் என மொழிந்தார் அப்படிங்கிறார். சாமிக்கு பன்றி இறைச்சி எல்லாம் சரி தயார் பண்ணி அதுல தேன் கலந்துருப்பார். அத சொல்றாரு, சாமி தேனும் கலந்துருக்குது, நல்ல தித்திப்பா இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஊற்ற பொழுது அதை சொல்றாரு. அப்ப மலைவாழ் மக்களுக்கு அந்த வேடர்களுடைய உணவு வகைகள்ல தேன் ரொம்ப உயர்ந்தது. தேன் வந்து ஜீரணத்துக்கும் நல்லது, உடல் வலிமைக்கு நல்லது, எல்லா விதத்திலுமே தேன் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா நம்ம ஊர்ல தேன் தினசரி சாப்பிட சுகர் வந்துடும் அப்படிம்பாங்க. சுகர் வந்து வந்தவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுதான், ஆனா சுகர் இல்லாதவங்க சாப்பிடலாம். சுகர் வந்தவங்க தேன் சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாகும். ஆமா, இது இல்லாதவங்க சாப்பிடலாம். தேன் ரொம்ப அருமையான உணவு. ஆனா
சுத்தமான தேன் கிடைக்கிறது இல்லையா? சக்கரை கலந்த தேன் சாப்பிட்டா ஒரு சுகர் தான் வரும். என்ன பண்ற, நமக்கு சுத்தமான தேன் கிடைக்கும். இப்பெல்லாம் நிறைய பண்ணைகள் நிறைய வந்துருச்சு. பண்ணைகள் எல்லாம் வளர்க்கிறாங்க, ஓரளவு தூய்மையா கொடுக்குறாங்க. இப்படி இதெல்லாம் அந்த மலை மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு. எப்பொழுதும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவை உண்டதாகத்தான் நமக்கு புராணத்தில் இருக்குதுங்க. மலைவாழ் மக்கள்லாம் அந்த தேனு, திணை, அப்புறம் மூங்கில் அரிசி, இந்த மாதிரி குறிஞ்சி மக்கள் என்ன சாப்பிடுவாங்களோ அதைத்தான். அப்புறம் ஊனை நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்றாங்க, இத்திணை நிறைய சேர்த்துக்கிறாங்க. செந்தினை இடையும் தேனும் மருந்துவார் தேனில் தோய்த்து வெந்தமூன் நெய்வார் வேரி விடங்கனி கவலங்கொள்வார் நந்திய ஈயலுண்டி நசையொடு மிசைவார் வெவ்வேறு அந்தமில் உணர்வின் மேலோர் ஆயினர் அளவிலார்கள் செந்தினை மாவும் தேனும் கூட்டி உண்பார்களும் வெந்த இறைச்சியை தேனிலே தோய்த்து உண்பார்களும். நல்ல இறைச்சி எல்லாம் நல்ல வேக வைத்து தேனிலே அப்படி தொட்டு சாப்பிடுறது. அப்புறம் விளாம்பழத்தை தேனில் கலந்து சாப்பிடுறது. விளாம்பழம் யானைக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா? அது யானைக்கு எதுக்காக? யானையுண்ட விளாம்பழம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்கிரமா குறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அது யானையுண்ட விளாம்பழம் மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பத்தாது. இந்த விளாம்பழங்கிற இது அந்த தீனி யானைக்கு பத்தாது. ஆனா யானை நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த விளாம்பழம் எல்லாம் வேடர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. அதுல தேன் கலந்து பிசைந்து கவலமாக்கி உட்கொள்வார்கள் என்று சொல்லி, அப்புறம் ஈசல் இருக்கு இல்லையா? அதாவது மழை காலத்துல ஈசல் வரும் பாருங்க, அந்த ஈசலை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுறது, அதெல்லாம் சொல்ற ஈயல் என்று சொல்லி, இறந்த ஈசல் உண்டி ஆசையுடன் மிசைவார்களுமாக என்று சொல்லி, இப்படி பல வகையான உணவுகள் அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க என்று சொல்றார். அதாவது தேனுமுடன் கலந்தது தித்திக்கும் என மொழிந்து என்று சொல்லி புராணத்துல வருதுங்க. ஆமா, தேனளிச்ச ஆனோன் காணவர் குலத்தை நக்கீரருடைய கண்ணப்பர் திருமரத்திலையும் அந்த தேன் கலந்து உண்ணுவதை சொல்லியிருக்கிறாரு. மொத்தத்துல தேன் உணவு வகையில சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அயல்வரை புலத்தில் வந்தார் அருங்குடி இருப்பில் உள்ளார் இயல் வகை உணவிலார்ந்த எயிற்றியர் எயினரெல்லாம் உயர் கதிருச்சி நீங்க ஒளிவில் பண் அரபு மாந்தி மயலொரு களைப்பின் நீடி வரிசிலை விளவு கொள்வார் அயல்வரை புலத்தில் வந்தார் அருங்குடி இருப்பில் உள்ளார் என்று சொல்லி, அதாவது பக்கத்து மலைச்சாரர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா வில் பிடிக்கக்கூடிய விழா, பெரிய விழா, வேடர்களுக்குள்ள பெரிய, நம்ம குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு அனுப்புற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, வில் பிடிக்கிறது தான் அவங்களுக்கு கலை. அதுதான் கலை கற்கக்கூடிய ஒரு இது. அதனால எல்லாரும் வந்திருக்க மலைசார் புலத்தில் வந்தாலும் அரிய உடுப்பூரில் சிறு குடியிருப்பின் கண்ணுள்ளாருமாய், அந்த ஊருக்கு பேரு உடுப்பூருங்க. இந்த ஆண்டு குருபூசைக்கு போயிட்டு உடுப்பூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு. உடுப்பூர்ல போய் நாங்க வழிபாடு செஞ்சுட்டு, சாமிக்கு கண்ணப்ப நாயனாருடைய சிலை இருக்கு, அதே மாதிரி அங்க ஒரு சிவாலயம் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்களே ஐயர் எங்களையே அபிஷேகம் பண்ண சொல்லிட்டாரு. நாங்க ஒரு 10-20 பேர் போயிருந்தோம். அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. கோயம்புத்தூர்காரர் தான் அந்த கோயில் கட்டியிருக்காரு உடுப்பூர்ல. அதுக்கு முன்னாடி பெரிய கோயிலா இல்ல. கோயம்புத்தூர்காரர் தான் ஒருத்தர் கமர்சியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவரு கோயில் எடுத்து கட்டியிருக்காரு. நல்லா கர்னூல் ரோட்ல இருக்குதுங்க. காலத்திலிருந்து 100 கிலோமீட்டர், அங்கிருந்து 2.5 மணி நேரமே ஆச்சு எங்களுக்கு போறதுக்கு. அது மாதிரி அந்த உடுப்பூர் அந்த ஏரியா, அதுதான் நாயனார் அவதரித்தது. அப்படியே இந்த பக்கத்து மலை இப்பெல்லாம் ஊராயிடுச்சு. முதல்ல மலை தான், 2 பக்கம் மலை இருக்குதுன்னா, ஆனா அந்த பாதையெல்லாம் நல்லா போட்டிருக்கிறாங்க, ஹைவேஸ் அப்படிங்கறதுனால போட்டிருக்கிறாங்க. அப்படி அந்த உடுப்பூர் என்று சொல்லுவதுதான் நாயனார் அவதரித்த ஒரு பதி. எயிற்றியர் அப்படின்னு சொல்ற. எயிற்றியர் அப்படின்னா எயினர், வேடிச்சியரும் வேடரும். வில்விழா ஆண்மகவுக்குரிய சடங்காயினும் நன்மக்கள் வாழ்க்கை தரத்தில் இவ்விழாவில் பெண்களும் கலந்து கொள்ளும் பண்ணினால் வழக்கு. ஆண் மக்களுடைய விழாவாக இருந்தாலும் கூட பெண்களும் அந்த விழாவில் வில் விழாவில் கலந்துக்கிறாங்க என்று சொல்றாங்க. உயர்கதிர் உச்சி நீங்க, ஞாயிற்றினுடைய உச்சி வேலை எப்பொழுதும் வேடர்களுக்கு நல்ல நேரம் எது அப்படின்னா உச்சி காலம் தான். உச்சிக்கு பொழுதுதான் ரொம்ப நல்ல நேரம், அதுலதான் எல்லாமே செய்துட்டு இருக்கிறாங்க என்று சொல்றாரு. பாசிலை படலை சுற்றி பன்மலர் தொடையல் சூடி காசுடை வடத்தோல் கட்டி கவடிவை கடன்கள் பூண்டு
மாசில் சீர் வெற்றி முன்னா வருதுரை கன்னி சூடி ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடச்சிலை மருந்து சூழ்ந்தார். பாசிலை படலை சுற்றி பன்மலர் தொடையல் சூடி அப்படின்னார். பச்சிலையால் இயன்ற படலைகளை சுற்றி பல வகை பூமாலைகளை சூடி மணிகள் கட்டிய வடத்தோலை மேலே கட்டி உடலில் பல கரைகளால் என்ற அணிகலன்களை அணிந்து நாயனாருக்கு கணபநாயனாருக்கு அப்படி அணிகலன்களை எல்லாம் அணிந்து குற்றமற்ற சிறப்புடைய வெற்றி முதலாக சொல்லப்பட்டவனாகிய தாம் மேற்கொண்டவர் அத்துறைக்குரிய மாலை வெற்றி மாலைகள் எல்லாம் சொல்றாங்க. அதாவது வேடர்கள் அணியக்கூடிய மாலைகள் ஒன்று வெற்றி மாலை என்று சொல்லக்கூடியது. இது மலைகள் இருக்கக்கூடியது. இந்த வெற்றி மாலைகளை அதற்கு அத்துறைக்குரிய மாலைகளை சூடி குற்றம் நீங்கிய ஆசிரியன் ஏந்திய வலிய வில்லின் பக்கத்தில் சூழ்ந்தார்கள். முதல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணுமா? குற்றம் இல்லாத ஆசிரியரா இருக்கணும். ரொம்ப முக்கியம். மாணவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆசிரியர் எப்படி இருக்கும்னா குற்றம் இல்லாத ஆசிரியர். அதான் சொல்றாரு பாருங்க, ஆசில் ஆசிரியன் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியரே குற்றமுடையவரா இருந்தா எப்படி மாணவன் விளங்க முடியும்? அதனால மாணவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆசிரியர் குற்றம் இல்லாதவரா இருக்கும். அதான் ஆசில் ஆசிரியன் அப்படின்னு சொல்றார். காசுடை வடைத்தோல் பலவை மணிகளையும் அழுத்தி தோளிலே கட்டி ஆசில் ஆசிரியர் என்றமையால் ஆசிரிய இலக்கணம் முற்றம் அமையப்பட்ட நல்லாசிரியனாக அமைக்குரிய குற்றங்களில் நீங்கியவன் என்பது பெறப்படும் என்று சொல்றாருங்க. நல்லாசிரியனுடைய இலக்கணம் என்னங்கிறது சிவபணியை சொல்றாருங்க. உடனரு தெய்வம் கொள்கை மேன்மை கலைபயில் எளிவு கட்டுரை வன்மை ஆசிரியன் ஆகாதவன் இவன் என்பது மொழிகுணமின்மையின் இலிகுண இயல்பும் என்று சொல்லி அழுக்காறு அவா அஞ்சம் அச்சம் மாடல் என்று சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்தர் சொல்வாருங்க. அதாவது இதெல்லாம் ஆகாது அப்படிங்கறத சொல்லுவாரு. இல்ல அது இல்லைங்க, பாட்டு அது இல்லை. சுத்த விழல்னு வரும். சோதி கடலறிய ஆசானும் சுத்த விழல்னு அந்த பாட்டுல வருது. அது என்னென்னவெல்லாம் நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லா செய்தவமும் நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியில்லா செய்தவமும் சோதி கடலறிய ஆசானும் சுத்த விழல் அப்படின்னு. அப்படின்னா ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும், குருநாதர் எப்படி இருக்கணும்னா இறைவனுடைய திருவடி அறிந்தவனா இருக்கணும். சோதி கடல்னா இறைவனுடைய திருவடி. அப்படி பெருமானுடைய திருவடி அறியாத ஒரு ஆசிரியன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாத போனாலும் ஒண்ணுதான். சிவபோக சாரத்துல குருஞான சம்பந்தர் சொல்றாரு, சுத்த விழல் அப்படின்னா அதெல்லாம் இருந்தவனும் பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீதி இல்லா மன்னர் ராஜ்யம், ஒரு அரசன் தான் நீதி இருக்கணும் இல்லைங்களா? நீதி இல்லாத ஒரு அரசன் பயன் இல்லை. நீதி இல்லா மன்னர் ராஜ்யம் சுத்த விழல் நெற்றியிலே பூதியில்லார் செய்தாவும் சுத்த விழல். இப்ப எல்லாம் தவம் தவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருநீர் வச்சுட்டு யாரு தவம் செய்யறாங்களோ அதுதான் தவம். திருநீர் இல்லாத செய்யக்கூடிய தவம் தவமே இல்ல. அதான் சொல்ற நீதி நெற்றியிலே பூதியில்லார் செய் தவமும் சுத்த விழல் அப்படின்னாருங்க. அப்புறம் என்ன சொல்றாருங்க, சோதி கடலறிய ஆசானும் சுத்த விழல் அப்படின்னாரு. சோதி கடல்னா இறைவனுடைய திருவடி அறியாத குருநாதனால ஒரு பயனும் இல்ல. அவரே அறிய முடியல, நமக்கு எங்க போய் காட்ட போறாரு? அதனாலே ஒன்னும் பயன் இல்ல. அப்புறம் கற்பிழரும் சுத்த விழல். கற்பிழர் இந்த இடத்துல என்னன்னா சிவபெருமான் ஒருவனே கடவுள், ஏனைய கடவுள் எல்லாம் காரண கடவுள்கள் நமக்கு தெளிவா இருக்கணும். எல்லா சாமி சாமி நம்ம சாமி சாமி என்று போய் விழுக கூடாது. அதான் நாவுக்கரசு பெருமான் சொல்றார், பொது நீக்கி தலைநடைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலேன்னார். எப்ப சாமி நமக்கு பெருந்துணையா இருப்பாரு? எல்லா சாமி நம்மளது சாமி. ஐயப்பன் இருப்பாரு, ஆஞ்சநேயர் இருப்பாரு, எல்லாம் அப்படியே போயிட்டே இருப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி அதோட ஒண்ணுதான் அவனா செய்யப்பாரு அப்படின்னு நினைக்க கூடாது. அது வேற இது வேறங்க. அதெல்லாம் காரண கடவுள்கள், இவருதான் பரம்பொருள். அப்படி யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாமி பெருந்துணையா இருப்பாருங்க. அதான் சொல்றாரு பொது நீக்கி அப்படின்னா எல்லா கடவுளோட ஒன்னா வச்சு நாம மயங்க கூடாது. நம்ம சாமி பெருமான் தான், அவர் தான் பெரியவர். ஆமா, இறைவன் தான் பெரியவர், அவருக்கு மேல யாரும் இல்ல. அதான் அந்த பெரிய திருத்தாண்டகத்துல சொல்றாரு. அதுக்கு பேரே பெரிய திருத்தாண்டகம். அந்தனர் சிந்தை பிரியா பெரிய திருத்தாண்டகம்னு சேக்கிழ பெருமான் சொல்றாரு. அதுல சொல்றாரு, பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்றாரு. இங்க அதான் சொல்றாரு, கற்பிலரும் சுத்த விழல் அப்படின்னா. கற்பிலர்னா கற்புடைமைனா நமக்கு என்ன கற்புடைமை? சமயத்தில் இருக்கக்கூடிய என்ன கற்புடைமைனா சிவபெருமான் ஒருவனே கடவுள்,
ஏனைய கடவுள் எல்லாம் அதெல்லாம் எப்படின்னா இவருக்கு பணி செய்யக்கூடிய கடவுள்கள் தான். பெருமான் ஒருவன் தான் பெரிய கடவுள். அதனால கற்பிடரும் சுத்த விழல் என்று சொல்றாங்க. இப்ப சோதி அப்ப ஆசான எப்படி இருக்கணும்? இறைவன் திருவடி அறிந்தவனாக இருக்கணும். அதாவது சோதி கடலறி ஆசானும் சுத்த விழல் என்று சொல்லி நமக்கு குருநாத சம்பந்தர் சொல்றார். நல்ல ஆசிரியன் ஆசிரியன் என்று சொல்லி சொல்றார். ஆசிரியன் ஏத்தும் அடல் சிலை வில்லுலாவில் மாணவன் கை கொடுக்கும் வில்லினை முதலில் ஆசிரியர் ஏந்தி விழா கொண்டாடி அதன் முடிவில் மாணவன் கையில் கொடுத்து அதனை தக்கவாறு பிடிப்பித்து வித்தை கற்பித்தல் மரபுனார். சும்மா பையனுக்கு வில்வத்தை எல்லாம் பழகிட்டான், நல்லா அம்புடுறான், சரி நீ காட்டுக்கு போன அனுப்புறது இல்ல. ஒரு விழா எடுத்து முதல்ல ஆசிரியன் அந்த வில்லை எடுத்து அவன் அது பயன்படுத்தியதுக்கு பிறகு அப்புறமா மாணவன் கையில கொடுக்கிறான். இப்படிதான் வேடர்கள் ஒரு முறையாக கையாண்டிருக்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் அப்படிதான் அந்த வில்ல எடுத்துட்டு வர்றார். அவர் வில்ல எடுத்துட்டு வேட்டைக்கு போறார். தொண்டகமுற சுங்கமும் துடிகளும் துணைகள் வேயும் வெண்திசை நிறைந்து விம்ம எழுந்து வேரொடியினோடும் திண்டிரல் மரவராற்ப தேன் விசும் பிடித்து செல்ல கொண்ட சீர் வடமு பொங்க குறிச்சியை வளங்கொண்டார்கள். குறிச்சினா மலைங்க. அப்படி இந்த மலையை வளமாக அப்படியே கொண்டாடுறாங்க. எல்லாரும் வளமாக வேடர்கள் எல்லாரும் சேர்ந்து வில்விழா கொண்டாடி ஆசிரியர் அந்த வில்லை எடுத்துக்கொண்டு முதல்ல அந்த மலையை வளமாக அதற்கு பிறகு நாயனார் கையில கொடுக்க போறாங்க. அப்படியே தொண்டக சிறுவரையும் சிறுபறை அந்த பறையெல்லாம் முழக்கி கொண்டு கொம்பு ஊதிக்கொண்டு உடுக்கைகள் எல்லாம் அடித்துக் கொண்டு துளை கொண்ட மூகிலையும் 8 திக்கிலும் நிறைந்து எழுந்தோசை விட புல்லாங்குழல் எல்லாம் வாசித்துக் கொண்டு அவன் தான் எழுந்த பேரோசையினோடு கூடி திண்ணிய வல்லமையுடைய மறவர்களின் ஆரவாரம். அப்படியே அந்த வேடர்களுடைய ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ஆகாய நிறைந்து முழங்கி செல்ல அத்திருவிழா கொண்ட சிறப்பு பொங்க குறிச்சியை வளமாக சுற்றினார்கள். அப்படியே ஒரு ஆரவாரத்தோடு அந்த மலையை அப்படியே வளமாக சுற்றி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னார்கள். என் திசை நிறைந்து நின்ன அப்படியே அந்த ஓசை அப்படின்னா 8 திசைகளிலும் கேட்டது என்று சொல்லி சொல்றார். சேன் விசும்பு இடித்து செல்லனர் விசும்பு சேன் ஆகாயத்தில் நெடுந்தோறும் அந்த ஓசை சென்றது என்று சொல்லி சொல்றார். குன்றவர் வரி கொண்டாட கொடிச்சியர் துணைங்கையாட துன்றிய மகிழ்ச்சியோடும் சூரர மகளிராட வென்றிவில் விளைவினோடும் விருப்புட 7ஆம் நாளாம் மன்றிரு மடங்கை செய்கை அழகுற அமைந்த பின்றை 7வது நாள் அப்படிங்கிறது வில்விழாவில 7வது நாள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த நாள். அந்த 7வது நாள் எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கறது சொல்றாருங்க. குன்றவர் வரி கொண்டாடினார். வேடர்கள் வரி கூத்து, அவங்களுடைய கூத்துக்கு பேரு வரி கூத்துன்னு ஒரு பேருங்க. குறவை கூத்து, வரி கூத்து, இப்படி எல்லாம் கூத்துக்கு பல பேர் இருக்கு. அந்த வரி கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த வரி கூத்து ஆடமும் வேடிச்சிகள் பெண்கள் துணங்கை கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த துணங்கை கூத்து ஆடமும் மிக்க மகிழ்ச்சியோடு அச்சந்தருகின்ற தெய்வ மகளிர்கள் ஆடவும். தெய்வ மகளிர்கள் அங்க தேவலோகத்திலிருந்து தெய்வ மகளிர்கள் ஆடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆடவும் வெற்றி தரும் விழ்விழாவை நாள்தோறும் கொண்டாடி விருப்புடை 7ஆம் நாளிலே முன்னை நாள்களை விட 2 மடங்கு அதிகமாக அந்த கொண்டாட்டங்களை அளவுற செய்தனர். 7வது நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாள். அந்த 6 நாள் கொண்டாடியதை காட்டில 2 மடங்கு அந்த விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்து அதற்கு பிறகுதான் நாயனாருடைய கையில வில்ல கொடுக்கணும். இப்படி குன்றவர் வரி என்று சொல்லி கொடிச்சியர் துணங்கை ஆட துணை என்று சொல்லி சொல்றார். சூர் அறமகளிர் கண்டாருக்கு அச்சத்தை வரவைக்கும் தெய்வ பெண்கள் என்று சொல்லி இவர்கள் மலையிடங்களில் வாழ்பவர்கள். மலைகள்ல அங்கங்க தெய்வ பெண்கள் இருப்பாங்க. அந்த பெண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு பயமா இருக்கக்கூடிய அளவுக்கு அச்சத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த பெண்கள் இருந்தாங்க. இந்த விழாவில் அவர்களும் கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாருங்க. துன்றிய மகிழ்ச்சி விழா கொண்டாட்டங்களில் நிறைந்த மகிழ்வு கோடியோங்கிய வென்றடு விரட்கொடி என்று சொல்லி அந்த மகளிர்கள் எல்லாம் நிரம்ப விளையாடி கொண்டிருக்கிறார்கள். திருவிழாவுடைய நிறைவு நாளாதல் விருப்புடை என்றார். காப்பணிந்த பின் 7 நாட்கள் தொடர்ந்து விழா கொண்டாடி முடித்தனர் என்று சொல்லி அந்த 7 நாள் விழா அப்படிங்கிறது இன்னைக்கு 7வது நாள். இந்த விழா முடிஞ்சு அடுத்தது நாயனாருடைய கையில வில்ல கொடுக்க போறாங்க. வெங்கதிர் விசிம்பி நொச்சி மேவிய பொழுதில் எங்கும் மங்கள வாழ்த்து மல்க மருங்குவள் இயங்கள் ஆர்ப்ப தங்கள் மரபில் விஞ்சை தனு தொழில் வளவதம்பால் பொங்கொழி கரும்பேரற்றை ஒரு சிலை பிடிப்பித்தார்கள். நாயனார கரும் போர் ஏர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நல்ல கருன்னு இருப்பார். யாரு? கணப்ப நாயனார். வேடருடைய குழந்தை தானே. வேடர் வீட்டுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்க எல்லாம் நல்ல உடல் வாகு நல்ல பலமா இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல கருத்த மேனியா இருப்பாங்க.
கரிய மலை காலமேகத்தை ஏந்தியது போலம் அப்படிங்கிற சேக்கிழ பெருமாள் குழந்தைய தூக்குறாரு. அப்பா நாயனார் குழந்தை பிறந்திருக்கிறது, குழந்தைய தூக்குறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு கரிய மலை காலமேகத்தை சுமந்த எப்படி இருக்கு அது மாதிரி இருந்துதான். ஒரு மலை மேகத்தை சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓமை சொல்றாரு பாரு சேக்கிழ பெருமாள். மலையும் கருப்பு, மேகமும் கருப்பு. அது மாதிரி நாகனும் கருப்பு, தினனாரும் கருப்பா இருந்திருக்கிறார். அதனால கரிய மேகம் காலமேகம், அந்த கரிய மலை காலமேகம் ஏந்தியது போல் இருந்ததுன்னு ஆரம்பத்துல வருங்க. இப்ப வெங்கதியர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்குனார். அதாவது ஞாயிறு ஆகாய வழியின் உச்சியில் பொருந்திய நேரத்திலே, எப்பொழுதும் நாயனார் முதல்ல போய் பெருமானை பார்த்ததும் உச்சி பொழுதுதான். அதே மாதிரி வேடர்கள் இந்த வில்வத்தை ஆரம்பித்ததும் உச்சி பொழுதுதான். இப்ப வில்ல கையில வாங்கக்கூடிய வேலையும் உச்சி பொழுதுதான். வேடர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் என்னன்னா கதிரவன் உச்சி நன்ன அப்படிங்கிறது தான். உச்சி பொழுதுதான் அவங்களுக்கு 12 மணி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நல்ல வேலைங்க. அந்த நேரத்தில் தான் எதுவுமே செய்வாங்க. ஞாயிறு ஆகாய வழியின் உச்சியில் பொருந்திய நேரத்தில் எவ்விடத்தும் பல மங்கள வாழ்த்து நிறையவும் பக்கங்களில் பலவை மங்கள இயக்கங்கள் சந்திக்கவும் தங்களுடைய பழைய மரபில் வந்த விழ்வித்தை பயிற்றும் தன்மை வல்லவரிடமாக ஒலி வீசும் கரிய போர்வெள்ள ஏறு போன்றனர். போர்வெள்ள ஏறுனர். நாயனார் எப்படி இருக்கிறார்? இப்ப ஒரு பெரிய ஏறு போல அது போருக்கு செல்லக்கூடிய ஒரு காலை போல இருக்கிறார். அப்படிப்பட்ட நாயனார் இடத்திலே போர் புரிய வல்லதாகிய வில்லினை பிடிப்பித்தார்கள். இப்ப நாயனார் கையில வில்ல கொடுக்கிறாங்க. இவ்வளவு சடங்கு இருக்கு. 7 நாள் சடங்கு முடிந்ததற்கு பிறகுதான் வில்லை நாயனார் கையிலேயே கொடுக்க போறாங்க. வேடர்களுடைய பழக்கம் இதெல்லாம். வெங்கதி விசும்பின் உச்சி அப்படின்னு சொல்லி சொல்றார். தங்கள் தொல்மரபின் தமது பழமையான மரபு வழி வந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கு வேடர்களுக்கு என்று சொல்லி வில்வத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மரபு வழியா இருக்கிறாங்க. அவங்கதான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம், வேடர் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. குலவெத்தை கல்லாமல் பாகம் படும் என்று சொல்லி பழமொழி. குலவெத்தை எப்பொழுதும் நம்ம கத்துக்கணும். நம்ம என்ன தொழில் பண்ணாலும் நம்மளுடைய குலத்தொழில் அப்படிங்கறத நம்ம கத்து வச்சுக்கணும். செய்யறோமா இல்லையா அப்படிங்கறது ரெண்டாவது. ஆனா குலத்தொழில் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு காலத்துல அதுக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பெல்லாம் இருந்தது. குலத்தொழில் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதிர்ப்பு இருந்தது. ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அவ்வாசிரியர் பலருள்ளும் தக்க ஒருவனே ஆசிரியனாக கொள்ளப்பட்டான் ஆதல் வேண்டும் என்பது ஆசிலா ஆசிரியர் என்று சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆசிரியராக முடியாது இல்லைங்களா? அதனால அதுக்குன்னு ஒரு தகுதி சொல்றாரு சேக்கிழார் பெருமாள். குற்றம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு. ஆசிரியன் என்று ஒருமையில் கூறியதனால் உணர கிடைக்கின்றது என்று சொல்லி பொங்கலை கரும்போர் ஒளியை கறந்து உள்வாங்குவியலுடைய கருமை என்று சொல்லி அவருடைய நிறம் அப்படி கருமையான நிறமாக இருந்தது என்று சொல்லி சொல்றோம். ராமனுடைய நிறம் கருமையான நிறம் தான். ஆனா பார்த்தா எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு நிறம் இல்லைங்களா? அப்படி ராமனுடைய கண்கண்டார் கண்ணே கண்டார் அப்படின்னு கம்மன் பார்ப்பார். கண்ணை பார்த்தா கண்ணையே பார்த்துட்டு, தோல் கண்டார் தோலை கண்டார். கண்ணை பார்த்தவங்க கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்களா, தோலை பார்த்தவங்க தோலை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படின்னா அவ்வளவு அழகு. கருப்பா இருந்தாலும் அவ்வளவு அழகு. அது மாதிரி நாயனார் எப்படி இருக்காருன்னா நல்ல கரிய மேனையோட இருக்கிறார். அதான் சொல்றார். ஒரு சிலை போர்வல்ல வில் என்று சொல்லி சொல்றார். இப்ப இவரது வில் முற்பிறவில் அர்ஜுனனா இருந்த போது பன்றி எய்து சிவபெருமான் பொருந்தது போலவே இங்கும் பின்னர் பன்றி வேட்டம் செய்தும் சிவபெருமானுக்கு காணவும் அமுதமாக்கியும் காவல் புரிந்து செயல் செய்தும் பொது சிலை அப்படிங்கிறார். இதுக்கு ஆரம்பம் என்னன்னா, நாயனார் இப்போ வேடராக பிறந்ததுக்கே காரணம் ஒரு பன்றி தான். அதே மாதிரி இதுக்கு மகாபாரதத்துல ஒரு இடம் வருது. எப்படின்னா, தீர்த்த யாத்திரை போறான் அர்ஜுனன். தீர்த்த யாத்திரை செல்லுகின்ற பொழுது பாசுவத அஸ்திரம் வேணுங்கிறதுக்காக தவம் செய்யறான். அப்படி பாசுவத அஸ்திரம் வேணுங்கிறதுக்காக தவம் செய்கின்ற பொழுது அந்த தவத்தில் அப்படியே அவன் மூழ்கிடுறான். எப்படி தவம் செஞ்சான் அப்படின்னா, அதாவது அவன் எறும்பு எல்லாம் மொச்சி புற்று மாதிரி ஆயிடுவான். அந்த அளவுக்கு தவம் செய்யறான் அர்ஜுனன். ரொம்ப மனசையெல்லாம் அடக்கி எப்படி பூசை பண்ணுவார் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல சொல்றாருங்க. திருக்கோளிலி தேவாரத்துல சொல்றாரு, அர்ஜுனன் பூசை பண்ணான்னா அப்படியே வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகழுநர் பூசனையால் நஞ்சமது செய்தருடும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் மீந்துகந்தான் கொஞ்சகிளி மஞ்சனமும் கோழிலியும் பெருமான் என்ன. அப்படி பூஜை பண்ணாருன்னா 5 புலன்களும் ஒன்றி இருக்குமா.
என்ன நடக்குதுன்னு அர்ஜுனுக்கு தெரியாது. பூசையில மட்டும்தான் கவனம் இருக்கு, என்ன நடந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி பூசை பண்ணவன் தான் அர்ஜுனன். அப்படி இருக்கிற பொழுது அஸ்திரம் வாங்குறதுக்காக தவம் இருக்கிறான். அப்படியே புற்று மாதிரி ஆயிடுறான், கரையான் புற்று மாதிரி இருக்க உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா, அர்ஜுனுக்கு அருள் செய்யறதுக்கு தான் வராரு. எப்படி வராருன்னா வேடுவன் வேடுவச்சியா வராரு. கிராத வேடன்னு சொல்றோம் இல்லையா, பெரிய இதுல வர திருவாசகத்துல கிராத வேடம் அப்படின்னு. அப்படி வேடுவன் வேடுவச்சியா வர்றாரு. உமையம்மையினுடைய திறன் என்னன்னா, கணவன் எத்திரமோ மனைவி எத்திரம். சாமி வந்து வேடுவனா வந்து அம்மா வேடுவச்சியா வருவா, சாமி ராஜாவா வந்து அம்மா மகாராணியா வருவா. சாமி எப்படியோ அந்த மாதிரிதான் அம்மாவுடைய இது. ஏன்னா அப்படிதான் வேடுவன் வேடுவச்சியா 2 பேரும் வராங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு பன்றி ஒன்று வேகமா வருது அர்ஜுனனை தாக்குறதுக்காக. முகாசுரன் என்று சொல்லி ஒரு அரக்கன், அவன் பன்றி உருவம் எடுத்து அர்ஜுனனை தாக்குறதுக்காக வேகமா வர்றான். அப்படி பன்றி வந்து வேகமா தாக்குறதுக்கு வர்ற பொழுது அவன் தவ வலிமையினால நமக்கு ஒரு ஆபத்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி சாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனனை தாக்க வரக்கூடிய பன்றிய சாமி அம்புடுறாரு. வேடுவனா தானே இருக்கிறாரு, அவரும் அம்புடுறாரு. அர்ஜுனன் தவம் கலைஞ்சு அவனும் அம்புடுறான். 2 பேருடைய அம்பு ஒரே நேரத்தில் போய் அந்த பன்றி மேல படும். ஒரே நேரத்தில் அந்த பன்றி மேல பட்டு பன்றி இறந்து போயிடும். இப்ப சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அம்பு தான் அந்த பன்றியை கொன்னது அப்படின்னு சொல்லி சாமி வந்து சாமியினுடைய இதுல இல்ல, வேடுவனா தானே வராரு. அர்ஜுனனுக்கு வந்தது வேடன்னு தான் தெரியும், ஒரே சாமின்னு தெரியாது. அப்ப சாமி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அம்புல தான் பன்றி இறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல என்னுடைய அம்புல தான் பன்றி இறந்தது, நீ வேடுவன் தானே. அர்ஜுனன் சொல்றான் சாமியை பார்த்து, நீ வேடுவன் தானே, நான் சத்திரியன், எங்கோட போர் செய்யறதுக்கு எங்கோட போட்டி போடுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல, சாமி பார்த்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, அர்ஜுன நீ வேடன் தானே, உனக்கு பன்றி தானே வேணும், எடுத்துக்கோ, ஆனா இறந்தது என்னுடைய அம்புல தான் அப்படிங்கிறான். மீண்டும் மீண்டும் 2 பேரும் பேசி 2 பேருக்கு சண்டை வந்துருது. சண்டை வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போடுறாங்க. சாமிக்கு என்னன்னா, அர்ஜுனனை கட்டி தழுவணும்னு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல. அர்ஜுனனை கட்டி தழுவ பஞ்ச பாண்டவர்கள்ல 5 பேரும் பூஜை பண்ணாங்க. ஆனா அர்ஜுனன் பூஜை ரொம்ப சாமிக்கு பிடிக்கும். அர்ஜுனன் அப்படி பூஜை பண்றவன். அதனால சாமிக்கு கட்டி பிடிச்சு சண்டை போடுறாங்க 2 பேரும். ஒரு கட்டத்துல அர்ஜுனன் தாக்கு பிடிக்க முடியாம என்ன செய்யறான்னா, தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து சாமி மேல அடிக்கிறான். அந்த அடி சாமிக்கே படும், அவனுக்கு தான் படுது, அவன் மேலதான் பட்டுச்சு. சாமி அடிச்ச அடி அவனுக்கு தான் பட்டுச்சு. அப்பதான் வந்தது வந்து சாமிங்கிறது அவனுக்கு தெரியும். சாமின்னு தெரிஞ்ச உடனே அந்த அஸ்திரத்தை எல்லாம் வில்லை எல்லாம் கீழே போட்டுட்டு திருவடியில் விழுந்து வணங்குறான். சாமி எனக்கு முக்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படி முக்தி கொடுன்னு கேட்ட உடனே சாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, உன்னை நீ வந்து என்ன வேடுவன் சொன்ன, வேடுவன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த பிறப்புல நீ வேடுவனாக பிறந்து காலத்தில நான் உனக்கு முக்தி கொடுக்கிறேன், நீ அங்க வா அப்படின்னு சொல்லி சாமி மறைஞ்சிடுறாரு. இப்ப வந்து உனக்கு பாரத போர் செய்யறதுக்கு உனக்கு என்ன வேணும், பாஸ்பத அஸ்திரம் வேணும். பாஸ்பத அஸ்திரம் இல்லைன்னா மகாபாரத போர் நிறைவாகாது. பாரத போர் முடியணும்னா அஸ்திரம் வேணும். அதனால இப்ப நீ அஸ்திரம் வாங்கிக்கோ, அடுத்த பிறப்பட முக்தி வாங்கிக்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதற்கு பிறகுதான் அவன் வந்து தின்னனாக காலத்தி மலையில் அவதரித்தது அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாலத்தி புராணத்துல இருக்கு. அதே மாதிரி கண்ணப்பர் திருமணத்திலையும் நக்கீர தேவநாயனார் பாடியிருக்கிறார். ஆனா பெரிய புராணத்துல இருக்குதான்னு கேட்காதீங்க, இல்ல. பெரிய புராணத்துல மறைமுகமா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி வருது. எப்பொழுதும் சேக்கிழ பெருமான் முப்பிறப்ப வந்து அதிகமா சொல்ல மாட்டாரு, ஒரே 2 இடத்துல சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கோச்செங்க சோழனார் சரீரத்துல மட்டும் சொல்லியிருக்கிறார். போன பிறப்புல நாயனார் சிலந்தியாக இருந்தார் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். வேற எந்த சரீரத்திலையும் போன பிறப்பை பத்தி வராது. ஆமா, சுந்தரருக்கு வரும். சுந்தரர் வந்து அவர் போன பிறப்புல கைலாயத்தில் இருந்ததுனால, சாமிக்கு அணுக்க தொண்டராக இருந்ததுனால, பரவினாச்சியார் கமலினி அணிந்ததையாக மேல இருந்ததுனால அது மட்டும் வரும். ஆனா மற்றது எதுவும் வந்து, அதாவது ஞானசம்பந்த பெருமான சொல்றாரு, பண்டு திருவடி வரவா பான்மையோர்ங்கிறார். போன பிறப்புலே பெருமான் திருவடியில் இருந்தவர் யாரு, ஞானசம்பந்தர். ஆனா என்னவா இருந்தாருன்னு சொல்லல. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் முன்னாமே முனியாகி இணையடைய தவம் முயன்றான் அப்படிங்கிறாரு. போன பிறப்புலயே என்னை வேண்டி தவம் செஞ்சான்ங்கிறார். ஆனா என்னவா இருந்தார் அப்படிங்கறதெல்லாம், அத பாகீசரா இருந்தார் அப்படிங்கறது நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்தை வச்சுதான் சொல்ல முடியுது. பெரிய புராணத்துல அது இல்ல.
அப்ப சேக்கிழார் பெருமான் போன பிறப்பை எல்லாம் சொல்ல மாட்டார். சண்டீஸ்வர நாயனார் அப்படிதான். முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலரும் உடன் செவ்வி உணர்வு அப்படின்னு சொல்லுவார். போன பிறப்பினுடைய தொடர்ச்சி அவர் இப்ப பூஜை பண்றாரு அப்படின்னு சொல்லுவார். அவரைய போன பிறப்புல என்னவா இருந்தார் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆனா இந்த சரிதத்திலேயும் அதே மாதிரி தாங்க. அர்ச்சுனன் தான் கண்ணப்பர் அப்படிங்கறத நமக்கு சிவகணிய உரையில தெளிவா சொல்லியிருக்கிறார். பெரிய புராணத்துல வெளிப்படையா இல்ல, மறைமுகமா. ஏன்னா நமக்கு அப்படி அதை கொண்டு வரணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா அந்த வில்லு அந்த பன்றி இதுதான் தொடர்ந்து இப்பவும் வருது. அங்கேயும் வில்லும் பன்றியும் தான், அதே மாதிரி இங்கேயும் வில்லும் பன்றியும். அந்த பன்றியை தான் துரத்திட்டு ஓட போறார். அந்த பன்றியை துரத்திட்டு போய்தான் பெருமான பார்க்க போறார். அந்த பன்றி தான் அங்க சாமி கிட்ட கூட்டிட்டு போறது. அதனால அதே பன்றி தான் இங்கே வரப்போகுது. அதான் சொல்ற ஒரு சிலை என்று சொல்ற பொங்குடி கரும்போரையர் அப்படின்னு சொல்ற அவன் பொரு சிலைனா போர் வல்ல வில் என்று சொல்றாருங்க. சரி, இப்ப 41வது பாட்டு பார்க்கணுமா? இந்த 41வது பாட்டு அருமையான பாட்டு. எப்படின்னா இந்த சரிதத்தை சேக்கிழார் பெருமான் எப்படி பிரிக்கிறார்னா ரெண்டா பிரிக்கிறார். ஒன்று உலக சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. இப்ப கன்னி வேட்டைக்கு போறதுதான் இந்த பாட்டு. 41வது பாட்டு கன்னி வேட்டைக்கு போற பாட்டு. இப்ப கன்னி வேட்டைக்கு புறப்படுறவரு மீண்டும் எங்க போறதில்ல, வேடர் சேரிக்கு போறதே கிடையாது. இதுதான் கடைசி. வேடர்கள்ட்ட இருந்து விடைபெற்று வந்தாச்சு. இனிமேல் வேடர்கள் சேரிக்கே போறதில்ல. அப்பாவை பாக்குறது இல்ல, அம்மாவை பாக்குறது இல்ல, வேடர்களை பார்க்கறது இல்ல. இனி முழுக்க முழுக்க யாரு கூட இருக்க போறாரு? சாமி கூட தான் இருக்க போறாரு. அதனால இந்த உலக சார்பு அப்படிங்கிறது 40வது பாட்டோட முடிஞ்சு போச்சு. இந்த 41வது பாட்டுக்கு மேல சிவச்சார்பு. நம்ம வாழ்க்கை எப்படின்னா ரெண்டுங்க, உலக சார்பு சிவச்சார்பு. இப்ப நமக்கு எது உலக சார்பு அப்படின்னா, என்னைக்கு பெருமான் திருவடிக்கு நம்ம வராம இருக்கிறோமோ, வழிபாட்டு நெறிக்கு வராம இருக்கிறதெல்லாம் உலக சார்பு. அந்த சாமியினுடைய திருவடிக்கு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னன்னா சிவச்சார்பு, இல்லைங்களா? இந்த 2வது பகுதி இந்த பெரிய புராணத்துல கண்ணப்பநாயனாருடைய புராணத்துல 2வது பகுதியா இருக்கக்கூடிய சிவச்சார்பு இனிமேல் ஆரம்பம். அப்படி சிவச்சார்பு சொல்ற சேக்கிழார் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல தன்னை தூய்மைப்படுத்திக்கிறார். எப்படி தூய்மைப்படுத்திக்கிறார் அப்படின்னா, நாயனாருடைய திருவடி நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். 40 பாட்டு சொல்லிட்டு வந்துட்டார்ல. இந்த பாட்டுல மட்டும் அவர் திருவடி வணங்குறதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நம்ம சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும். முதல்ல இட தூய்மை பண்ணுவோம், அப்புறம் நீர் தூய்மை பண்ணுவோம், அப்புறம் நம்மளை தூய்மை பண்ணிக்குவோம். இப்படி எல்லாம் தூய்மை செய்து அப்புறம் தான் பூசைக்குள்ள போகணும். இப்ப அப்படித்தான் நாயனார் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் தன்னை முதல்ல தூய்மைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது? கண்ணப்ப நாயனுடைய திருவடியை தலை மேல வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அவர் திருவடியை வணங்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு மேல போறார். அதான் இந்த பாட்டு, அருமையான பாட்டு. சரீரத்தினுடைய 2வது பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவச்சார்பை பற்றி சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு. பரவாயில்ல, நீங்க இந்த கரெக்டா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க 2 பேரும். நாளைக்கு நான் அடியே நாங்க வரேன். திருநாவுக்கரசு கூப்பிட்டாரு காலையில. திருநாவுக்கரசு நாயனார் புராணமும் குலச்சிறை நாயனார் புராணம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சொல்லிக்கலாம். எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். 7:30 மணிக்கு ஆரம்பம்னு சொன்னாரு. 7 மணிக்கு நான் 7 மணிக்குள்ள வந்துடுவேன். 7 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். காலையில பூசையில் இருக்கிற போதுதான் கூப்பிட்டாரு திருநாள். இந்த பாடல் முற்ற கற்றனன் என்னையாலும் காணவர்க்கரிய சிங்கம்ங்கிறதா ரொம்ப முக்கியங்க. அருமையான பாட்டு. சரீரத்துல முக்கியமான பாட்டுல இது ஒண்ணு. ஆமா, ஒற்றட வரையன் வாங்கற் புரிபுரு கடன் முன் செய்த விற்றொழில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கினாலும் அடச்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம். காணவர்க்கு அரிய சிங்கம். முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம். அதாவது வில்வத்தை எப்படி கற்றார் அப்படின்னா, கொஞ்ச நஞ்சமெல்லாம் படிக்கல, கற்க கசடர சொல்றாரு இல்லையா வள்ளுவ பெருமான். அது மாதிரி கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம எந்த ஒரு குறை இல்லாம கத்திருக்கிறார். இன்னொன்னு, நம்ம கற்கக்கூடிய கல்வி எப்ப நிறைவாகுது அப்படின்னா, அது எப்ப பெருமானுடைய திருவடிக்கு பயன்படுதோ அப்பதான் நிறைவாகுது. அதுவும் வள்ளுவ பெருமான் சொல்றார், கற்றதனாலாய பயன் என்கள் வாளறிவன் நற்றால் தொழார் என்கிறார். வாளறிவன்னா யாரு? சிவபெருமான். கல்வி கற்றதனுடைய பயன் என்னதான் நம்ம பெருசா படிச்சாலும், புராணங்கள் படிச்சாலும், இதிகாசங்கள் படிச்சாலும் கூட, வேதங்கள் படித்தாலும், ஆகமங்கள் படித்தாலும் கூட, கற்ற கல்வி சாமிக்கு தொண்டு செய்யறதா இருக்கணும். அதான் அந்த கல்விக்கு பயன். இப்ப நாயனார் என்ன கல்வி கற்க போறாரு? வில் தொழில் தான் கற்க போறாரு. வேற ஒன்னும் அவனுக்கு தெரியாது. வில் தொழில் எதுக்கு பயன்பட்டதுன்னா, வெடிய வெடிய காவல் காத்தாரு. அந்த வில்லை வைத்துக் கொண்டு பெருமான மிருகங்கள் தாக்காம, வேற கொடியவர்கள் யாராவது
வேடர்கள் வந்து தாக்காம விடிய விடிய காவல் காத்தாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு, மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி கொண்டு வந்து உணவு படைச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து மேல மரங்கள் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து சாமிக்கு பூ சூட்டினார். அப்ப அந்த வில்வித்தை எதுக்கு பயன்பட்டதுன்னா முழுக்க முழுக்க சிவபெருமானுக்கே பயன்பட்டது, அவருக்காக பயன்படவே இல்லை. 6 நாளும் அவர் வந்து 6 நாள் தான் பெருமானோட இருந்தார். ஆனா 6 நாளும் அவர் எந்த இடத்துலயாவது சாப்பிட்டாரா தண்ணி குடிச்சாரா அப்படின்னு எந்த இடத்துலயும் கிடையாது. அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தன்னுடைய நினைவே அவருக்கு கிடையாது. 10ஆம் சூத்திரம் சொல்லுது இல்லையா சிவஞான போதத்துல, அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயுதனோட பல்வினையிற்று. எப்ப மலமாயை நம்மளை தாக்காம இருக்கு அப்படின்னா ஏகனாகி இறைவனை நிற்கின்ற பொழுதுதான். அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்கின்ற பொழுதுதான். எல்லாமே சாமி தான், எங்க கையில ஒண்ணும் கிடையாது. பாடம் சொல்றது சாமி தான், பாடம் சொல்ல வைக்கிறதும் சாமி தான். அப்படி ஒரு எண்ணத்துல நாம என்னைக்கு இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு மலமாயை தாக்கா. இப்ப நாயனார் எப்படி இருக்கிறாரு, அவருடைய நினைவே இல்லைங்க, காட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. காட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு இப்ப அவரும் தனியா தான் இருக்கிறார். நானும் இருப்போம், கொஞ்ச நேரத்துல போயிடுவான். நானும் கொஞ்ச நேரம் தான் இருப்பான், அவன் போயிடுவான். ஏன்னா இருந்தாலும் இவர் வரமாட்டாராட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் போயிடுவான். ஆனா அந்த காட்டுக்குள்ள அவரும் இருக்கிறாரு, காலத்தினால இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த பாட்டு பின்னாடி வருது சொல்றேன். வெம்மர குடத்து வந்த வேட்டு வச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணும் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன் இம்மலை தனியே நீருங்கு இருப்பதை என்று நெய்வார். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டுல சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்குது, சாமி இப்படி தனியா இருக்கிறீங்களே, வெம்மர குடத்திலே வந்த வேடுவர்கள் தானே இப்படி இருப்பாங்க, நீங்க இப்படி இருக்கலாமா? இப்படி தன்னந்தனியா இருந்தா ஏதாவது மிருகங்களால உங்களுக்கு தொந்தரவு வந்தலாதான் வருத்தப்பட்டார், மனம் நைந்தாருங்கிறாரு. ஆனா இவரும் தான் அங்க இருக்கிறாரு, நமக்கு ஏதாவது ஆயிருந்தா அவருக்கு பயம் இல்லை. ஆனா சாமிக்கு அதெல்லாம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி 6வது நாள் அப்படிதான் அந்த இறைச்சி எல்லாம் எடுத்துட்டு வருவார். வழக்கம் போல 5 நாள் வந்த மாதிரி 6வது நாள் மலரை எல்லாம் தலையில செருகி கொண்டு இறைச்சி எல்லாம் அந்த துணையில எடுத்துக்கொண்டு வாயில பொன்முகளையாற்றோட நீரை முகந்து கொண்டு வருவார். அப்படி வருகின்ற பொழுது தீய சகனங்கள் எல்லாம் ஆகுங்க. இப்ப நம்ம எங்காச்சும் ஊருக்கு போறோம்னு வைங்கள, ஏதாவது ஒரு சகனம் ஆச்சுன்னு என்ன நினைப்போம், கீழே வந்துட்டு என்ன பண்றது, வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு என்ன பண்றது, நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, கூட வரவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படிதான் நம்ம யோசிப்போம். நம்ம அறிவு அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். ஆனா அவர் என்ன நினைச்சாராம், தனக்கு ஆகுன்னு நினைக்கலைங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாயனாருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயந்தார். நாயனாருக்கு ஏதாவது ஏன்னா தடவழி சரியில்லை, அந்த பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்குது, இப்படி பாக்குறது எல்லாமே கெட்ட சகனமா இருக்கு. அத்தனாருக்கு எண்கொள் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரி தூரத்துல இருந்து வரும் பொழுது கண்ணுல குருதி வர மாதிரி இருக்குது. அப்புறம் தான் பாவியன் கண்ட மன்னம் பரமனார் கிடக்குது என்னன்னு புலம்புறாரு இல்லைங்களா. அப்ப அந்த 6 நாளும் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா தன்னுடைய நினைவு எதுவுமே கிடையாது. இப்ப அதுக்கு தான் இந்த பாட்டுல வந்து அவருடைய திருவடியை வணங்கிட்டு மேல சரியத்துக்குள்ள போறார் சேக்கிழார் பெருமான். கொற்றட வரையின் பாங்கர் புரிவுறு கடமுன் செய்த இந்த அழகிய பெரிய மலையின் சாரலில் விருப்பமிக்க விற்றொழிலின் கடன்களை எல்லாம் முன்னர் செய்து வைத்த விற்றொழில் களத்திலே சேர்ந்து விதிப்படி முறையாக வணங்கி பொருந்திய அன்றைய நாளிலே தொடங்கி ஒவ்வொரு நாளும் வடியவில்லை ஆளும் தொழில்களை முற்று பெறுமாறு முழுவதும் கற்று நிரம்பினர். என்னை ஆளுகின்ற காணவர் குலத்தில் அரியராய் அவதரித்த சிங்க ஏது போன்ற தினநாள் என்னை ஆளுகின்ற அப்படின்னார். அப்படின்னா அவர் திருவடியை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு சரியத்துக்குள்ள போறாருங்க. ஒற்றட வரையின் இந்த விற்றொழில் பயிற்றும் பயிற்சி கடமிருந்த மலை சாரல் குறித்தறிஞர் புரிவுறு கடன் முன் செய்தன செய்யத்தக்கனவாகிய கடன்களை முன்னமே செய்து வைத்திருந்த பயிற்சி களத்துல செய்யக்கூடியதெல்லாம் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிறாங்க. முன்ன செய்து வைக்க தக்க கடவுள் பராவதம் முதலிய கடமைகள் வில்லியனையும் மாணவனையும் காப்பணிதலும் இந்த 7 நாள் குறிச்சை வளங்கொள்ளுதல் இப்படி எல்லாம் வந்து எல்லா நிகழ்ச்சி முடிச்சுட்டாங்க. சிலை பிடிப்பித்த பின்னர் குறிச்சியில் நின்று மாணவனை ஆசிரியனை கடத்துக்கு அழைத்து சென்று விற்றொழில் பயிற்றுவிக்க தொடங்குவான். அச்சிறப்பு இங்கு கூறப்பட்ட கன்னி வேட்டைக்கு போறதுன்னு சொல்றதுக்கு இப்பதான் விற்றொழில் கையில கொடுக்கறாங்க வில்ல. விற்றொழில் களம் விற்றொழில் கற்றற்குரிய களம் முற்காலத்தில் கலைவயல் இடங்கள் நகர முதலிய குடியிருப்பு இடங்களை அடுத்து புறம்பே அமைப்பது ஊரமைப்பு. எப்பொழுதும் இந்த மாதிரி பயிற்சி கூடங்கள் வந்து ஊருக்குள்ள இருக்காது, இது இடையூறா இருக்குன்னு சொல்லி ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ள இருக்கும். அது மாதிரி இந்த இடமும் அப்படி வச்சிருக்கிறாங்க.
அம்புகளை குறிவைத்து எய்யும் கலையாதலின் அதற்குரிய அகன்ற வெளியும் மரங்கள் முதலிய பிறவும் வேண்டப்படும். ஊருக்குள்ளே இருந்தா அம்பு வேற யாராச்சும் மேல போய் பற்றும், இல்ல விலங்குகள் ஏதாவது அது மாதிரி பற்றும். அதனால ஒரு தனியான ஒரு இடத்துல அந்த ஒரு சாலை வச்சிருக்கிறாங்க. ஒற்றட வரையின் பாங்கர் அப்படின்னா அந்த மலைக்கு பக்கத்துல, பாங்கர் அப்படின்னா மலைக்கு பக்கத்துல அப்படி அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லி சொல்றார். விதிமுறை வணங்கி வில்லின் தொழில்களை பயில தொடங்கும் மாணவகன் முதலில் வில்லினையும் ஆசிரியரும் அதற்குரிய கடவுளையும், முருகப்பெருமான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கடவுளுங்க. முதல்ல வில்லை வணங்குறாங்க, அப்புறம் ஆசிரியனை வணங்குவது, அப்புறம் முருகப்பெருமான் மலை குறிச்சி கடவுள் அவர் தான், முருகன் தான் இல்லைங்களா? குறிஞ்சி கடவுள் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான், ஏன்னா இவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்ல, யாருக்கு? நாகனுக்கு குழந்தை இல்லாம இருந்து முருகப்பெருமானுக்கு பராய்க்கடன் செய்துதான் இந்த பிள்ளையை பிறக்கிறார் தினனார் இல்லைங்களா? அதனால முருகப்பெருமானை வணங்கி அவர்கள் ஒரு செயல் செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய பழக்கம். இந்த விற்றொழில் களம் என்று சொல்லி சொல்றாரு. பெரியவர்களை வணங்குறது இதெல்லாம் அவங்க மரபா வச்சிருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கல்வி பயிற்சி முற்றும் வரை அதை நாள்தோறும் பயில வேண்டும் என்பது முறை என்று சொல்லி, முற்ற கற்றனன் அப்படின்னா நிறைவேத கலையை முற்றுதலாவது அதனால் ஆகிய முடிந்த பயனை தருதல். அதாவது கற்றதனாலாய பயன் என்பன் வாலறிவு நற்றால் தொழார் எண்ணின் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றது மாதிரி இறைவருக்கு பகலில் காணவும் அமுதமாக்குதலும் இரவில் காவல் புரிவதற்கு பயன்படுவதும் என்று சொல்லி சொல்லாருங்க. அதாவது நாயனாரு அப்படி நல்ல நல்ல ஊனெல்லாம் சாமிக்கு கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி கதிரவன் என்ன செஞ்சானா, வேகமா போய் மலையில விழுந்துட்டான். ஏன்னா நம்ம இருந்தா நல்ல மிருகங்கள் எல்லாம் அவருக்கு வேட்டைக்கு கிடைக்காது, கொஞ்சம் இருள் வந்தாதான் மிருகங்கள் அவர் வேட்டையாட முடியும்னு சொல்லி அந்த கதிரவன் போய் வேகமா மறைஞ்சிட்டான். சொல்றார் சேக்கிழார் பெருமான், அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்தித்த வேட மன்னனார் திருக்காலத்து மலையனாருக்கு இன்னமும் நல்லோன் வேண்டி எழுபெரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படின்னு பாருங்க. அது சூரியனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது. நம்ம போய் மறைஞ்சிட்டோம்னா நாயனார் நல்ல நல்ல மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி காலத்தினாதருக்கு அமுதா படைப்பாரு. அதனால சீக்கிரம், அதாவது இயற்கையை கூட சரீரத்தோடு சேர்த்து சொல்லுவது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தனிச்சிறப்பு. இதே மாதிரிதான் இங்க சொல்வார் கடுத்தாட்கொண்ட புராணத்துல, சுந்தரனுடைய புராணத்துல. சுந்தரன் குதிரையில வர்றாரு இல்லையா கல்யாணத்துக்கு, மணப்பெண் தயாரா இருக்குது மணப்புத்தூர்ல. அப்படி குதிரையில வர்ற பொழுது சூரியன் நினைச்சானா, சுந்தரனுடைய அழகு கொள்ளை அழகு இல்லையா, அவன் அவருடைய அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காளை என்பார் அப்படிங்கிற. 2 கண்ணெல்லாம் பார்த்தாது சுந்தரனுடைய அழகை பார்க்கறது. 1000 கண்ணு இருந்தா கூட போதாது, அவ்வளவு அழகு சுந்தரர். சூரியன் என்ன பண்ணானா, சொல்றார் சேக்கிழார் பெருமான், தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமூர் மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னார். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண, திருமணத்தை பார்க்க முடியாது, நடக்க போறது இல்ல, திருமணம் நடக்க போறது இல்ல, தடுத்தாட்கொள்ள போறாரு சாமி. அதனால திருமண கோலத்தை பாக்குறதுக்கு வந்தானா சூரியன். அப்படி எப்படி வந்தான்னா காமூர் மனத்தான் போல அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அவ்வளவு அழகு சுந்தரர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும், இப்ப சூரியன் எப்பொழுதும் உதிக்கிறது தானே, ஆனா சரீரத்தோட சேர்த்து சொல்லுவது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு இயல்பு. அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய இது பல்லக்கு வாங்கினார் இல்லையா, அந்த இதுல நல்ல ஒரு சிதம்பரத்துக்கு பக்கத்தால இல்ல இல்ல இது இல்ல 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 நல்ல பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. புத்தசிவிகை எல்லாம் கொடுக்கிறார் இல்லைங்களா. அப்ப காலையில நேரம் மதிய நேரம் ஆயிடுச்சு. அப்பா சிவபாதகிருதியர் அவரை எப்பொழுதும் தோல் மேல சுமந்து கொண்டுதான் வருவார். இவருக்கு சிவபாதகிருதியருக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சு, 7 வயசுக்கு மேல ஆயிட்டாரு. அதனால கொஞ்சம் கனமா இருக்கும்ல குழந்தை, அதனால கொஞ்சம் இறக்கி விடுறாரு. அறத்துறை திருநெல்வாயில் அறத்துறை இறக்கி விடுறாரு. குழந்தை நடந்து வருது. சேக்கிழார் சொல்றாருங்க, பாத தாமரைகள் நொந்தன பையன்னா பாண்டி நாட்டுல சொல்லக்கூடியது மெதுவான அர்த்தம். அப்படியே அந்த சூரிய கதிர் இதுல வெயில்ல அப்படியே அந்த இளம் தாமரை போன்ற திருவடி, யாருடைய சுந்தருடைய திருவடி நடந்து வந்தாரா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நொந்துதான். பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படின்னாரு.
உடனே கதிரவன் என்ன செஞ்சானா, கதிரவன் சென்று வீழ்கடல் வீழ்ந்தனன் அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். சீக்கிரமா சூரியன் போய் மறைஞ்சிட்டானா. ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு பாதம் எல்லாம் நோகுன்னு சொல்லி சூரியன் போய் சீக்கிரமா மறைஞ்சிட்டான். இப்படி சரீரத்தோடு சேர்த்து சேக்கிழ பெருமான் இயற்கையை சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம். அப்பதான் சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, திருநெல்வாயில் அறத்தொழில் இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய கனவுல போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு பல்லக்கு நீங்க கொடுக்கணும், முத்து சிவிகை கொடுக்கணும் என்று சொல்லி, அப்புறம் முத்து சிவிகை, சின்னம், குழல் ஊதுவதற்கு தாளம் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் அதெல்லாம் தயாரா வச்சிருக்கிறாங்க. மாறன்பாடியிலிருந்து கொண்டு வராங்க. மாறன்பாடியிலிருந்து கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து ஞானசம்பந்த பெருமான் விண்ணப்பம் செய்யறாங்க. சாமியினுடைய உத்தரவு, உங்களுக்கு முத்து சிவிகை கொடுக்க சொல்லி, பல்லக்கு கொடுக்க சொல்லி உங்களுக்கு உத்தரவு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அதை சுற்றி வளமாக வந்து அதை வணங்கி அஞ்செழுத்த சொல்லி, அது திருநீர் மாதிரி இருந்தது அந்த காட்சி. முத்து பல்லக்கு எப்படி இருக்கும் அப்படி அதை வளமாக வந்து அதற்கு பிறகு அஞ்செழுத்த சொல்லி அதுல மேலே யார் ஞானசம்பந்த பெருமான். இந்த இடத்துலயும் என்ன சொல்றாருன்னா, சூரியன் வந்து வேகமா போய் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா சரிதத்தோடு சேர்த்து சொல்லுவது ஒரு அழகு. சரீரத்துக்கு ஏற்றார் போல சொல்லுவது. என்னை ஆளும் அப்படின்னாரு இவர். இதாவது என்னை ஆளும் அப்படின்னது இதான் சொல்ற. சிலைக்கலை முற்றும் கற்று இந்த இடத்தில் ஆசிரியர் நாயனாருக்கு ஒரு வணக்கம் செய்து மேல் செல்கின்றார். இப்ப ஏன் இதுக்கு 40 பாட்டு வந்தாச்சு, இப்ப ஏன் வணங்குறார் அப்படின்னா காரணம் சொல்றாரு பாருங்க. நாயனாரது சரீரத்தை உலக சார்பு பற்றியதும் சிவச்சார்பு பற்றியதும் என இருபகுதியாக பிரிப்போமாயின் உலக சார்பின் பகுதி நிரம்புகின்ற நிலை இது. உலக சார்பு இதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் முழுக்க முழுக்க சிவச்சார்பு தான். பன்றியை துரத்திட்டு ஓட போறாரு, பன்றி கூட போனவரு சாமியை பார்க்க போக போறாரு. அதுதான் இனிமேல் வந்து ஊருக்கு போற வேலை இல்லை. வேடர் சேரிக்கு இனிமேல் இல்லை. நானன் கொஞ்ச நாள் இருப்பான். அவன் சொல்லுவான், வங்கினை பற்றி போக வல்லுடும்பு ஆனான் திறன் அப்படின்றார். அதாவது உடும்பு வந்து எங்க போட்டாலும் பிடி விடாது. அது வங்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. அது உடும்புக்கு வந்து வங்குல மட்டும் போய் பிடிச்சிருச்சுன்னா விடவே விடாது. அது மாதிரி வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெருமானிடத்துல நம்மளுடைய பற்று எப்படி இருக்கணும்னா இடும்பு பிடி போல, உடும்பு பிடி போல இருக்கணும். திருப்பரங்குன்றம் போயிருக்கிறீங்களா எல்லாரும்? முதல்ல முன்னாடி பாருங்க, உடும்பு போட்டிருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கணும், பக்தி எப்படி இருக்கணும்னா உடும்பு போல இருக்கணும். எந்த காலத்திலயும் விடாப்படியா சாமி பிடிக்கணும். அந்த திருப்பரந்துறையில முன்னாடியே போட்டுரும், உடும்பு போட்டுரும். தினனாருடைய பக்தி அப்படி இருந்தது. தினனாருடைய பக்தி அப்படி இருந்தது. வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன ஆனான் அப்படின்னு. அது மாதிரி இனிமேல் எங்கேயும் போக போறதில்லை. அவரு அங்கேயேதான் அந்த காட்டுக்குள்ள காலத்தினரை தான் பார்க்க போறாரு. அதான் சொல்றாரு, அந்த உலக சார்பு சிவச்சார்பு ரெண்ட பிரிக்கிறார். நமக்கு பெரிய இது சைவ சித்தாந்தத்துல 8ஆம் சூத்திரம் என்ன சொல்லுதுங்க? ஐம்புல வேடன அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்கலை செல்வது. ஒரு ராஜாவுடைய மகன் ராஜா மகன் தெரியாம வேடர் சேரியில வளர்ந்தானா. அப்படி வேடர் சேரியில வளர்ந்துட்டு இருக்கிற பொழுது நாம ராஜாவுடைய மகன் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு வந்தானா. அது மாதிரி இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, தீக்க வாங்குற வரைக்கும் நம்ம இருந்த நிலை அந்த வேடருடைய சேரியில வாழ்ந்த மாதிரி. தீக்கை வாங்கி பெருமானுடைய திருவருளால குருநாதன் மூலமாக நம்ம ஆட்கொண்டதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அரசனுடைய குமாரன் மாதிரிங்க. நம்ம அரசகுமாரன் தான் எல்லாருமே. ஆனா அரசகுமாரன் தெரியாம எங்க இருக்கிறோம், நம்ம வேடர் சேரியில் இருக்கிறோம். இப்ப நாயனார் உண்மையிலேயே வேடர் சேரியில் இருந்தவர். அவர் இருக்க வேண்டிய இடம் எது? இறைவனுடைய திருவடி. இப்ப அது சாமி அந்த எங்க இருக்கணுமோ அங்க கூட்டிட்டு வர போறார். அதனால இந்த இடம் வந்து முக்கியமான ஒரு இடங்க. அவரை அதே மாதிரி தவத்தினத்தை அந்நியமின்மையின் அரண்களில் செல்லுமே என்று சொல்லி அந்த பகுதி ஆரம்பிக்கக்கூடிய இடம் இதுதான். சிவ வழிபாட்டுக்கு கிரியைகளில் புகுமுன் நியாயங்கள், அதாவது நியாசங்கள் முதலியவற்றால் சுத்தி செய்து கொண்டு புகும் ஆகம விதி போல் இங்கு சிவச்சார்பு பெறப்புகும் நாயனாருக்கு வணக்கம் செய்து ஆசிரியர் மேற்பகுதி தொடங்குகின்றார். இது ஆசிரியருடைய மரபுங்க. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வருதுங்க. எங்க வருதுன்னா தடுத்தாட்கொண்ட புராணத்துல வருது. தடுத்தாட்கொண்ட புராணத்துல நம்பிகள் வந்துடுறார். நம்பிகள் வந்து திருமண பந்தல் போய் உட்கார போறார். உட்கார போயிட்டார். இப்ப நம்பிகளை தடுத்தாட்டு கொள்வதற்கு பெருமான் வர்றார். சாமி வர்றதை எப்படி சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய வடிவமனும் அதன் படிவமேயோ. வயசுக்கு அழகான எப்படி இருக்குன்னா அது மாதிரி இருக்கு.
ஒரு அந்த அழகுக்கு வயசான எப்படி இருக்கு அப்படின்னா, அழகுக்கு வயசான அந்த ஒரு கோலத்துல சாமி வந்தார். ஆமா, வயசான கோலம், ஆனா அழகா இருக்கிறார். அதுதான் அந்த கோலத்துல வர்றாரு சாமி. அப்ப சொல்றாரு, ஒரு மன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படின்னா. அப்படின்னா இனிமேல் அங்க அந்த கல்யாண பந்தல்ல நடக்க போறத சொல்ல போறேன், சொல்றதுக்கு முன்னாடி நான் ஓய்வடைந்தேன் அப்படின்னா. அப்படின்னா அதை தடுத்தாட்கொண்ட புராண கேட்கறது ஒரு புண்ணியம், சொல்றது ஒரு புண்ணியம், இன்னொன்னு அதை நம்ம படிக்கிறது ஒரு புண்ணியம். ஒரு மன திறத்தின் அங்கு நின்று போன கல்யாணம் தான். 2 கல்யாணம் நடந்தது, ஒரு கல்யாணம் நின்று போனது. ஆனா இந்த 2 கல்யாணத்தோட பெருமை உடையதுன்னா நின்று போன கல்யாணம் தான். என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்படித்தான் இறைவன் சுந்தரரை தடுத்தாட்கொண்டதுதான் நம்மளாம் ஓய்வடைவதற்கு காரணம். அப்பதானே நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைச்சது. திருத்தொண்ட அந்த கல்யாணத்தையே விட்டுருந்தா சடங்கவியாருடைய மகளுக்கு திருமணம் செஞ்சுட்டு அப்படியே செட்டில் ஆயிருப்பாரு. அதை தடுத்ததுனாலதான் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்தது. திருத்தொண்ட தொகை மூலமாக தான் நமக்கு பெரிய புராணம் கிடைச்சது. பெரிய புராணம் இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும்? 63 நாயன்களை பத்தி என்ன தெரியும்? அதனால எல்லாத்துக்கும் காரணம் தடுத்தாட்கொண்டது. அதனால அந்த கல்யாணத்தை பத்தி சொல்ற பொழுது ஒரு மன திறத்தின் நன்கு நிகழ்ந்தது மொழிவேன். நிகழ்ந்தது அப்படிங்கிறது பழசு, மொழிவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். ஆனா உய்ந்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம். ரொம்ப முக்கியங்க. அதாவது இனிமேல் தான் சொல்ல போறேன், ஆனா சொல்றதுக்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறது. அப்ப பாருங்க, தடுத்தாட்கொண்ட புராணம் எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதே மாதிரி இந்த புராணத்துல வருதுங்க, செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறமொழிவேன் அப்படின்னு. வில் எடுத்துட்டு வேட்டைக்கு போறாரு யாரு? கணப்ப நாயனாரு. வில் எடுத்துட்டு வேட்டைக்கு போறத சொல்றாரு. ஆமா, சேக்கிடார் பெருமாள் சொல்றதுக்கு முன்னாடியே என்னுடைய வினையெல்லாம் ஒளிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறம் மொழிவேன். மொழிவேன்னா சொல்லுவேன் அர்த்தம். தீவினையின் திறம் ஒளிவேன் அப்படின்னாரு. அது மொழிவேன்னு தான் வரும். ஆனா தீவினையின் திறம் ஒளிவேன். என்னுடைய தீவினை எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கணப்ப நாயனாருடைய அந்த வேட்டையை சொல்றதுனால என்னுடைய தீவினைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த மாதிரி இடங்கள் பல இடங்கள் நமக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தில் அப்படிதான் சொல்றாரு, மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் அப்படின்றார். மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை. அந்த குழந்தைக்கு உமையம்மை பால் கொடுத்தது, திருமுலை பால் கொடுத்தது உலகம் உய்யும்படியாக. அதான் சொல்றாரு, மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் என்று சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறமொழிவேன், ரெண்டும் மொழிவேன் வரும். முதல்ல சொன்ன மொழிவேன் அப்படி செய்வண்ண திறமொழிவேன்ங்கிறது அவர் செய்த வினைகளை நான் சொல்ல போறேன்னு அர்த்தம். தீவனையின் திறமொழிவேன் அப்படிங்கிறது என்னுடைய தீவனைகள் எல்லாம் ஒளியும் அப்படின்னு அர்த்தம். அது மொழிவேன்னு தான் வரும், இது மொழிவேன்னு தான் வரும். செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறமொழிவேன், ரெண்டும் மொழிவேன். அதை பிரிக்கணும் அந்த இடத்துல. நம்ம தீவனையின் திறம் ஒளிவேன் அப்படிக்கணும், செய்வண்ண திறம் மொழிவேன் அப்படிக்கணும். ரெண்டும் ஒரே மாதிரி சொல், ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதை பிரிச்சு நம்ம பொருள் வரணும். காணவர் கனி அப்படின்னார். அரம்பரன் மரவதாயத்து என்று சொல்லி வேடர் குலத்துக்கு கிடைத்த கனியை பேராக கிடைத்தவர். காணவர்க்கு அரிய, காணவர்னா வேடர்கள். அரிய சிங்கம் அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு பெரும் பொருள் நம்முடைய நாயனார் என்று சொல்லி காணவர்க்கு அரிய சிங்கம் அப்படின்னு, சிங்கம் போன்றார் கரிய சிங்கம் என்று சொல்லி சொல்றார். ஒரு பாட்டு மட்டும் பாத்துக்கலாங்களா? வண்ணவன் சிலையும் மற்ற படைகளும் மலரக்கற்று கண்ணகன் சாயல் பொங்க களைவளர் திங்களே போல் 12 ஆண்டின் செவ்வி எய்தினார் எல்லையில்லா புண்ணியன் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார். இப்ப 16 வயசு ஆயிடுச்சுங்க. நாயனார் வாழ்ந்ததே மொத்தம் 16 வயசு தான். 16 வயசு தான் வாழ்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் 16 வயசு தான். சுந்தரமூர்த்தி சாமிகள் 18 வயசு தான். பெரியவங்க எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு போயிட்டாங்க பெருமான் திருவடிக்கு. நம்மனால இருக்க போற இந்த உலகத்துல வினை அனுபவிக்கிறதுக்காக இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வினை கிடையாது, வந்த வேலை முடிஞ்சது போயிட்டாங்க. சுந்தரருக்கு என்ன வேலை? திருத்தொண்ட தொகை கொடுக்கணும், பறைவனி ஆச்சார் சங்கிலி நாச்சியாருடைய திருமணம் நடக்கணும், அவ்வளவுதான். இந்த உலகம் உய்வடையணும். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதவம் காட்சியில் கண்டினார். வந்த வேலை முடிஞ்சது போயிட்டார். 2 வயசு திருமண வாழ்க்கை. அவர் 2 மனைவியோட 2 வருஷம் இல்லைங்களா? 2 வருஷம். 18 வயசுல யாராவது 2 தேவலோக பெண்கள் மனைவியா இருக்கிறாங்க இல்லைங்களா? பரவினாச்சாருடைய அழகுக்கு மேல இன்னொரு அழகு சொல்லவே முடியாது. அது சேக்கிட பெருமான் சொல்ற பொழுது என்ன சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு நாயகருக்கும் அறிவறியார் அப்படிங்கிற, தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெண் அப்படிங்கிற, தேவர்கள் கூட பரவினாச்சார்கிட்ட பக்கத்தால போக முடியாது அந்த மாதிரி ஒரு பெண்
சங்கிலி நாச்சியார் சொல்லவே தேவையில்லை, சாரும் தவத்து சங்கிலி. அப்படி இருக்கக்கூடிய 2 பெண்களை எப்படி 2 வயசுல வெறுக்க முடிஞ்சதுன்னா, மனைவி மேல வைத்திருந்த பற்றை விட பெருமான் மீது வைத்திருந்த பற்று அதிகமா இருந்தது. அதான் காரணம். அதான் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன்னு அங்க அஞ்சைக்களத்து பதிகத்துல பாடினார், 8வது பாட்டு. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன்னு பாடினாரு. சாமி நினைச்ச முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் அவனுக்கு மண்ணுலகத்துல வேலை இல்லை, அனுப்பு வெள்ளையானைய, மேல இருந்து வெள்ளையானை அனுப்பு. தேவர்களை கூப்பிட்டாரு, போ உடனடியா சுந்தரன் அழைச்சிட்டு வா. அப்ப எப்ப பெருமானுடைய திருவடி பற்று கிடைக்கும்னா, உலக பற்றுக்கள் நீங்குகின்ற பொழுதுதான் பெருமான் திருவடி பற்று கிடைக்கும். சுந்தரனுக்கு அங்க நடந்தது, அஞ்சை காலத்துல நடந்தது. அஞ்சை காலத்துல அவர் எப்படி வச்சிருந்தாரு தெரியுங்களா? சேரமான் பெருமாள் நாயனார். அங்க ராஜா யாருன்னு கேட்டா இவருதான் ராஜா. யாரு? சுந்தரர். வாரோடு விசும்பாட்சி எனக்குனது பாதமலர் அப்படின்னா, சாமி நீங்க ராஜாவா இருங்க, உங்க திருவடிக்கு கீழே இருந்து நான் சேவகம் செய்யறேன்னு யாரு சொன்னா? சேரமான் பெருமாள் நாயனார் அரசன் சொன்னாரு. அந்த வாழ்க்கையே வேணான்ட்டு வந்தவர் சுந்தரர். அதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. நாயன்மார்களுக்கு நம்ம எந்த விதத்திலையும் நம்ம பக்கத்தால் நிக்கவே முடியாது. அவங்க பெருமைகளை பேசி அவங்க திருவடியை வணங்கிக்கத்தான் முடியுமே ஒழிய, நான் நாயன்மார் மாதிரி பணி செய்யறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஒப்புமை யாரை இந்த உலகத்துல யாரையும் சொல்ல முடியாது. 16 வயசுல திருமணம் செய்து அவருக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்கறதுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் அரசன் இருக்கிறாரு. அவரே கொடுத்தாரு, நான் தான் கொடுப்பேன்னு சாமி வேற போட்டி திருமுருகன் முன்னையில பிடிக்க வச்சாரு. அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாரு. நான் இருக்கிற போது எப்படி இன்னொருத்தம் கொடுக்கலாம்? சாமி தானே, அதனாலதான் பிடிக்க வைக்கிறாரு திருமுருகன் முன்னையில. அப்ப 2 அரசனும் கொடுக்கிறாரு, அதே மாதிரி இறைவனும் கொடுக்கிறாரு. 2 பெண்கள் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஆனா வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன் அப்படின்னா, எல்லாம் இருந்து துறவு போறதுதான் துறவுங்க. சாப்பாட்டுக்கு இல்லாத ஒருத்த ஒரு துறவுனானா நீ போய்த்தான் வேற வழி இல்லை உனக்கு, அதுக்கு பேர் துறவு கிடையாது. இருக்கிற பொழுது துறந்ததுதான் துறவு. பட்டினத்தடிகள் துறந்தாரு, அதான் துறவு. எல்லையில்லாத செல்வம் அத்தனையும் விட்டுட்டு போனாரு பாருங்க, அதுதான் துறவு. நம்பிகள் அப்படித்தாங்க. அதனாலதான் துறந்த முனிவர்களும் பறவை துணைவா அப்படின்னா யாரு? சிவபிரகாஷ் சாமிகள் பாடுற 4 மணி மாலை. அறிந்து செல்வமுடையான அழகைப்பதியை தோழமை கொண்டு உறர்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான். யாரு? சிறந்த அறிவு உடைவாய்த்தகளும் முதல்கண் பெருமானே அப்படின்னா, கண்ணுதல் பெருமானே உங்களை தோழரா கொண்டிருக்கிறாரு. அறிவே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே உங்களை தோழரா கொண்டிருக்கிறாரு. அதே அறிந்து செல்வமுடையான அழகை பதியை தோழமை கொண்டு, நீண்ட நாளைக்கு முன்னாடியே நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு தோழன் வேணும்னு நினைச்சாராம். குபேரனையே தோழன் ஆக்கிட்டாரு சாமி. அவனோட பெரிய செல்வந்தன் யாரும் இல்ல. அதனால குபேரன் சாமியினுடைய தோழர் இல்லைங்களா? சரி, நல்ல மெத்த படித்த ஒரு அறிவாளி தோழனா வரணும்னு நினைச்சாராம். 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாரும் கிடைக்கல சாமிக்கு. வேண்டுமென இருந்துங்கிறாரு அவரு சிவபிரகாஷ் சாமிகள். அது வரைக்கும் யாருமே கிடைக்கல. சுந்தரர் வந்தோன்னு டக்குன்னு பிடிச்சாரு, இவன் தான் நமக்கு தகுந்த ஆளு அப்படின்னு சொல்லி சுந்தரரை டக்குன்னு பிடிச்சிட்டாரு. இந்த உறந்த கல்வியுடையானும் ஒருவன் வேண்டுமென இருந்து அப்படின்னாரு. எப்படிப்பட்டவரா இவரு? துறந்த முனிவர்களும் பறவை துணைவானார். எல்லாம் துறந்த முனிவர்கள், உபமணி முனிவர் போல இல்லைங்களா? வியாக்கரபாதருடைய மகன் இல்லையா? உபமணி முனிவரை வணங்கப்பட்டவர் யாரு? சுந்தரர். அதனால துறந்த முனிவர்களும் பறவை துணைவா. அப்புறம் பெருமலை குறும்பநாயனார் பெரிய யோகி. அவர் திருமணமே கிடையாது. பெருமலை குறும்பரனும் பரமயோகி அப்படிம்பாரு சிவபிரகாஷ் சாமிகள். அந்த மாதிரி யோகியே வழிபாடு செய்யக்கூடிய பெருமையுடையவர் சுந்தரர். ஆனா இவர் 2 கல்யாணம் பண்ணிருக்கிறார். அவருக்கு ஒரு கல்யாணம் கிடையாது. உபமணி முனிவருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சைவத்துல திருமணமானது திருமணம் ஆகலைங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. பெருமான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கணக்கு. திருமணம் ஆகாதவங்க தான் முக்தி அடைவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சைவத்துல கிடையாது. அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டும்தான் முக்திங்கிறது சைவத்தில். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புதான் முக்தி. காரைக்கிழமையார விடவா வறுமைகள் நம்மை பெறும் அம்மைதான் உண்மையாரு சாமி இல்லைங்களா? அந்த பெருமை யாருக்கும் கிடையாது, அம்மாவுக்கு தான் உண்டு. அதனால வறுமைகள் நம்மை பெறும் அம்மை. அம்மா கேட்கிறாங்க, இது யாருக்கு? தலையால் நடந்து வரக்கூடிய அன்பினுடைய பெருமை என்ன சொல்றாரு. அம்மா கேட்கிறாங்க, அவர் சொல்றாரு, சாமி நம்ம இடத்துல அன்பு செய்யக்கூடிய, நம்ம எல்லாம் பேணக்கூடிய தாய் வரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாயுமிலே தந்தையிலே தான் தனியன் காணடின்னு நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு. அம்மா அப்பா இல்லாத சிவபெருமான என்ன சொல்றாரு? வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு முறை உலகெல்லாம் உயவே அருளை செய்தார். 3 தடவை சாமி அம்மாங்கிறாருங்க. பெரிய வேலை. ஒரு தடவை இல்லை, 3 தடவை அம்மாங்கிறார். இறைவனே 3 தடவை அம்மான்னு சொன்ன பெருமை காரைக்கிழமையா இருக்கும்.
அதனாலதான் சேகடார் கடைசியா சொல்றாரு, உங்க பெருமையை யாரால சொல்ல முடியும் அப்படின்னு. மடுத்த புலல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரே. அடுத்த புலல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மாக. உங்க பெருமையை சொல்றது யாரால முடியும்? சிவபெருமானே அம்மான்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய பெருமையை யாரால சொல்ல முடியும்? அந்த பெருமை காரைக்கிழமையாருக்கு உண்டு இல்லைங்களா? அப்படி இறைவனே வந்து அம்மான்னு சொன்ன ஒரு பெருமை காரைக்கிழமையார். இறைவனே அப்பான்னு சொன்னது கண்ணப்ப நாயனார். ரெண்டுக்கும் என்ன காரணம்? அடிப்படை அன்புதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணப்ப நாயனார் என்ன செஞ்சார்? அன்பு செஞ்சார், அவ்வளவுதான். அம்மா என்ன செஞ்சாங்க? அன்பு செஞ்சாங்க, அவ்வளவுதான். பெருமான் மேல வந்து நம்ம வந்து கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்லைங்க. இறைவன் மீது அன்பு வச்சிருக்கிறது தான் முக்கியம். பெருமான் மேல அளவற்ற அன்பு இருந்தால் இறைவன் சீக்கிரம் நமக்கு அருள் கொடுப்பார். உலகப்பற்று நீங்கி இறைவனுடைய திருப்படி பற்று வரணும், அது ரொம்ப முக்கியங்க. அதாவது எல்லையில்லாத சிவமுனைகள் எல்லாம் ஒன்று கூடி அவதரித்து மேலும் மேலும் வளர்வதன் பொலிவை போன்று. எப்படி இருக்காரு நாயனாரு? அதாவது கலைவளர் திங்காலய போல் அப்படின்னாரு. கலைவளர் திங்காலய போல். சந்திரனுக்கு எத்தனை 16 கலைகள் சொல்றோம் இல்லையா? அப்படி 16 கலைகள் வந்தா கடைசி எப்படி இருப்பார் சந்திரன்? பௌர்ணமி வெளிச்சமா இருப்பார். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கலைவளர் சந்திரன் போல நாயனார் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கலைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கலைவளர் திங்காலய போல் எண்ணிரண்டு ஆண்டின் செவ்வி எய்தினார் எல்லையில்லா புண்ணிய தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொலிவு போல்வார் அப்படின்னு. அப்படியே எப்படி இருக்கிறார் நாயனாரு? அழகிய விருப்பம் தரத்தக்க வில்வித்தையும் அதனுடன் இனமாகி ஏனை படைகளின் வித்தைகளையும் நிரம்ப கற்று விரிந்த அழகு மேன்மேல் பொங்க எல்லா கலைகளும் நிரம்பியவாறு இருக்கும் திங்களே போல 16 வயது ஆகின்ற பருவத்தை அடைந்தார். 16 வயசு, 16 அப்படிங்கிறது ஒரு கலை. 16 கலைகள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 16 கலைகள் போல இப்ப நாயனார் 16 வயதை அடைந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. சரி, அடுத்த வாரம் நாம மீண்டும் சிந்திச்சுக்கணும். இது 42வது பாடல தான் மீண்டும் சிந்திச்சு. வேகமா ஏன் போகணும்? அவர்கிட்ட நான் எப்ப வேணாலும் சிந்திக்கலாம் இல்லைங்களா? அடுத்த வாரம் சிந்திச்சு. இந்த அளவுக்கு 41வது பாட்டு முக்கியமா கருத்துல வச்சுக்கோங்க. வாழ்க்கையை வந்து ரெண்டா பிரிக்கணும். உலக சார்பு, சிவச்சார்பு. அதுல உலக சார்பு முடிஞ்சது, சிவச்சார்பு இனிமேல் ஆரம்பம். இனிமேல் ஒரு பன்றியை துரத்திட்டு போவாரு. அதோட சரி, மீண்டும் அவர் பிறந்த வீட்டுக்கு போறதில்ல, அப்பாவை நினைக்கிறது இல்ல, அம்மாவை நினைக்கிறது இல்ல, வேடர்களை நினைக்கிறது இல்ல, தன் ஒரு வேடுவ அரசன் அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியாது. சுவாமி தான் அவருக்கு தெரியுது. அதான் அவனே தானேயாக எண்ணி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாய் தன்னோட வல்வினை இன்றே என்று சொல்லக்கூடிய 10ஆம் சூத்திரத்துக்கு ஏற்றாறு போல இனி அவருடைய வரலாறு முழுக்க அப்படி அமையும் என்று சொல்லி இந்த அளவுல நம்ம நிறைவு செய்திருக்கிறோம். என்றும் இன்பம் பெருகுமையினால் ஒன்று காதலி துள்ளமோகிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் என்றெங்கும் நிலவி உலகலாம் பான்மிகள் வளாது வீக மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம். திருச்சி.